3 முக்கிய காரியங்களை இந்த அதிகாரத்திலிருந்து நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். இந்த மாலை நான் பிரசங்கிக்க இருக்கிற தலைப்பு, இயேசுவை போல நீங்களும் அறிந்திருங்கள் என்கிற தலைப்பு. நீங்க சொல்லுங்க பார்க்கலாம், பிரசங்கத்தின் தலைப்பு என்ன? பக்கத்துல திரும்பி கரம் கொடுத்து அந்த நபருடைய முகத்தை பார்த்து, ஆமென், சிரித்த முகத்தோடு அவங்கள பார்த்து சொல்லுங்க, இயேசுவை போல நீங்களும் அறிந்திருங்கள். ஆமென். இயேசுவை போல மாற வேண்டும் என்கிற அதுதான் எழுப்புதல். இந்த கூட்டத்தின் பேரு எழுப்புதல் கூட்டங்கள் இல்லையா? எழுப்புதல் என்றால் ஆமென் பயங்கரமா எரிகிறது, அதெல்லாம் ரெண்டாவது. முதல் எழுப்புதல் என்னன்னா வசனத்தின் மேல வாஞ்சை, தேவனுடைய வார்த்தையின் மேல வாஞ்சை, ஜெபத்திலே அடுத்த நிலை, தோய்ந்து போய் இருக்கிற நிலையில் இருந்து அடுத்த நிலைக்கு போவதுதான் எழும்புவது. ஆமென். தூங்கிக் கொண்டிருக்கிற நிலையில் இருந்து எழுந்திருப்பதே ஒரு எழுப்புதல் தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். போய்கொண்டிருக்கிற ஓட்டத்தில் இருந்து அடுத்த கட்டம் முன்னேறுவது ஒரு எழுப்புதல். இன்றைக்கு ஆண்டவர் எழுப்புதலின் அஸ்திபாரமாய், எழுப்புதலின் ஆதாரமாய், எழுப்புதலின் மையமாய் எதை விரும்புகிறார் என்றால், ஒவ்வொரு தேவ பிள்ளையும், ஒவ்வொரு தேவனுடைய ஜனமும், இரத்தத்தினால் கழுவப்பட்ட பிள்ளைகள், அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகள், கிறிஸ்துவின் அன்பை ருசி பார்த்த பிள்ளைகள் ஒவ்வொருவரும் இயேசுவை போல எழும்ப வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இயேசுவை போல பலனடைய வேண்டும் என்று விரும்புகிறார். இயேசுவை போல மாற வேண்டும் என்று விரும்புகிறார். ஹல்லேலூயா. எழுப்புதலுக்கு நான் ஒரு அர்த்தம் கொடுக்க விரும்பினால் அதை இப்படி சொல்லுவேன், இயேசுவை போல சபை மாறுவதுதான் சபையின் எழுப்புதல். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? யோசித்து பாருங்க. இந்த வட்டாரத்துல இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொருவரும் இயேசுவை போல மாறி கடந்து போனீங்கன்னு வைங்களேன், நான் நினைக்கிறேன் இந்த வருஷம் முடியறதுக்குள்ளேயே இந்தியா இயேசுவுக்கு சொந்தமாய் மாறிவிடும். ஆமென். இன்றைக்கு அப்படிப்பட்ட வல்லமை வெளிப்படணும்னா இயேசுவை போல நம்ம மாறணும். இயேசுவை குறித்து இந்த 7ஆம் அதிகாரம் சுவாரஸ்யமாய் பல காரியங்களை சொல்லுகிறது. பண்டிகை வருகிறது. பண்டிகையின் நாட்களிலே 7ஆம் அதிகாரத்தின் முதல் வசனத்தை ஒருவர் வாசியுங்கள். இவைகளுக்கு பின்பு யூதர்கள் இயேசுவை கொலை செய்ய வகை தேடினபடியினால் அவர் யூதேயாவிலே சஞ்சரிக்க மனதில்லாமல் கலிலேயாவிலே சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். இயேசுவை கொலை செய்யறதுக்கு ஒரு கூட்டம் பெருகிட்டு இருக்கு. ஒரு கூட்டம் சுத்தி சுத்தி வருது. ஒரு கூட்டம் இயேசுவை எப்படியாவது முடிச்சிடணும்னு நினைக்குது. ஒரு கூட்டம் ஒரு கட்டளையே பிறப்பிச்சிருந்துச்சு, இயேசு எங்க இருக்காருன்னு காட்டி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சம்மானம் கிடைக்கும், சன்மானம் கிடைக்கும் என்று சொல்லி இருந்தார்கள். இயேசுவை அடையாளப்படுத்தி கொடுத்தால் நாங்கள் கைது செய்து அவரை சிறையில் அடிப்போம் என்று பிரயாசப்பட்ட ஒரு கூட்டம் இருந்தது. இன்னும் சொல்ல போனா இந்த கேள்வியை வச்சு ஆரம்பிக்கிறேன். இயேசு எதற்காக இந்த உலகத்தில் வந்தார்? யாராவது ஒருத்தர் சத்தமா சொல்லுங்களேன், மேடையில் இருக்கிறவர்களை தவிர சொல்லுங்களேன். நீங்க சொல்லுங்க. பாவிகளை. ஓகே, அது ரொம்ப ஞானமான வசனத்தின் அடிப்படையான வார்த்தை. ரொம்ப சாதாரணமா சொல்லணும்னா இயேசு எதுக்காக வந்தார்? ரட்சிக்க வந்தார். எப்படி ரட்சிக்க வந்தார்? அதாவது நீங்க எப்படி சொல்றீங்க, ரட்சிக்க வந்தார், அப்ப பாவத்திலிருந்து ரட்சிக்க வந்தார், பாவத்தை ரட்சிக்க வந்தார், பாவியனை ரட்சிக்க வந்தார். கரெக்ட் தான். இந்த ரட்சிப்புக்கு இயேசு செய்தது என்ன? எப்படி பரிகாரம் செலுத்தினார்? ரத்தத்தை சிந்தி. ரத்தம் சிந்துவதற்கு இயேசுவை என்ன செய்யணும்? கொலை செய்ய வேண்டும். அப்ப கொல்லப்படுவோம் என்பதை அறிந்துதான் வந்தார். உலக தோற்றத்துக்கு முன்னமே அடிக்கப்பட்ட தேவாட்டுக்குட்டியாக பலி செலுத்தப்பட போகிறேன் என்பதை அறிந்து, நான் மனுக்குலத்தின் பாவத்துக்காக சிலுவையிலே கொல்லப்பட போகிறேன் என்பதை இயேசு அறிந்துதான் வந்தார். ஆனா இயேசு அறிந்து வந்திருந்தாலும் 2ஆம் வசனத்துல பாருங்க, கொலை செய்ய வகை தேடுகிறார்கள் என்று கண்டபடியினால் யூதேயாவில் அவர் இருக்கவில்லை, கலிலேயாவிலேயே இருந்தார். அப்போ அதுக்கு ஒரு காரியம் இருக்குது. அந்த காரியத்தை தான் முதல் காரியமா உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 7ஆம் அதிகாரத்தின் 8ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தால் அந்த வசனம் மிக அழகாக சொல்லுகிறது. வாசியுங்கள். நீங்கள் இந்த பண்டிகைக்கு போங்கள், என் வேலை இன்னும் வராதபடியால் நான் இந்த பண்டிகைக்கு இப்பொழுது போகிறதில்லை என்றார்.
இயேசு எதை செய்தாலும் அதில் முகாந்திரம் இருந்தது. இயேசு கானாவூருக்கு போறார்னா ஒரு முகாந்திரம் இருந்தது. இயேசு சமாரியாவுக்கு போனா ஒரு முகாந்திரம் இருந்தது. இயேசு தேவாலயத்துக்கு போனா ஒரு முகாந்திரம் இருந்தது. இயேசு எங்கோ போகிறாரே, சம்பந்தமே இல்லாம இருக்குதுன்னு நினைச்சா கூட அதில் ஒரு முகாந்திரத்தை இயேசு எப்பொழுதும் வைத்து இருந்தார். எல்லாவற்றையும் நோக்கத்தோடு செய்திருந்தார். அப்ப இயேசுவின் இடத்தில் அவருடைய சகோதரர்கள் வருகிறார்கள். கலிலேயாவிலே இயேசு இருக்கிறார். தேவாலயம் எங்க இருக்கிறது? எனக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்ங்கிற சத்தம் கேட்கிறது போல இருக்கிறது. தேவாலயம் எங்க இருக்கிறது? எருசலேம்ல இருக்கிறது. இயேசு எங்க இருக்கிறார்? கலிலேயாவில் இருக்கிறார். வருடத்துக்கு 3 முறை எல்லா ஆண்மக்களும் எருசலேமுக்கு பிரயாணப்படணும். 3 முறை பஸ்காவின் காலத்துல, ஆமென், கூடார பண்டிகையின் காலத்துல, வார பண்டிகையின் காலங்களிலே, இந்த 3 பண்டிகையின் காலங்களிலும் எல்லா புருஷர்களும், இஸ்ரவேல்ல இருக்கிற எல்லா புருஷர்களும் எருசலேமுக்கு வரணும், பிரயாணம் பண்ணி வரணும். அத பில்கிரிமேஜ் டூர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டூருக்கு அவங்க வரணும். வந்து அங்கு பண்டிகையை ஆசரிப்பார்கள். இப்பொழுது ஒரு பண்டிகையின் காலம். அதை கூட நீங்க அந்த வசனத்துல வாசிக்கலாம். 2ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. யூதருடைய கூடார பண்டிகை சமீபமாய் இருந்தபடியினால், நான் இன்னைக்கு நாசரேத்திலிருந்து கிளம்பி வந்தேன். நான் ஒரு 7 மணிக்கு கரெக்டா வந்துடணும்னு கரெக்டா பிளான் பண்ணி வந்துட்டேன். கரெக்டா வந்தா இன்னைக்கு ஏதோ மாநாடு போல தெரிகிறது. கரெக்டா நாகர்கோவில் என்ட்ரானா அங்க ஒரு 1/4 மணி நேரம் அப்படியே இருக்கிறோம். அப்படியே அசையாமல் கொள்ளாமல் வண்டி மெதுவா ரோந்தா போகுது. ஆண்டவரே தோத்துறோன்னு சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டா எனக்கு மேப் காட்டிச்சு, உங்களுக்கு இன்னொரு வழியை வச்சிருக்கிறோம், திரும்புங்க அப்படின்னு. திரும்பி இன்னொரு வழியா இன்னொரு மார்க்கமா வந்து சேர்ந்தேன். ஒரு 7:15 வர கர்த்தர் கிருபை இருந்தது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ திட்டமிட்டு வந்தாலே 1/4 மணி நேரம் லேட் ஆயிருதுன்னா பாருங்களேன். அந்த நாட்கள்ல கலிலேயாந்து பிரயாணப்படணும்னா கரெக்டா பிளான் பண்ணணும். லட்சக்கணக்கான ஜனங்கள் வருவார்கள். எல்லாரும் வரப்போறாங்கன்னா சரியா பிளான் பண்ணி அந்த பிரயாணத்துக்கு தேவையான சாப்பாடுல இருந்து எல்லாவற்றையும் எடுத்து வைத்து ஆயத்தமாகி அங்கு பண்டிகையின் இடத்திலையும் செலவு செய்வதற்கு, அங்கு காணிக்கை செலுத்துவதற்கு, அங்கு தசமபாகங்களை படைப்பதற்கு, படைத்து அதிலிருந்து தேவனுடைய நாமத்தை கொண்டாடுவதற்கு எல்லாவற்றையும் திட்டம் பண்ணி பிரயாணம் பண்ணி வரணும். இந்த பிரயாணம் ஆரம்பிக்கும் போது இயேசுடைய சகோதரர்கள் 3ஆம் வசனத்திலே இயேசுவோடு ஒரு வார்த்தையை சொல்லுகிறார்கள். நீர் செய்கிற கிரியைகளை உம்முடைய சீஷர்களும் பார்க்கும்படிக்கு இவ்விடம் விட்டு யூதேயாவுக்கு போய் பிரபலமாயிருக்கிற விரும்புகிற எல்லாரும் அந்தரங்கத்திலே ஒன்றையும் செய்ய மாட்டார்கள். நீர் இப்படிப்பட்டவைகளை செய்தால் உலகத்துக்கு உம்மை வெளிப்படுத்தும் என்று சொன்னார்கள். என்ன சொல்றாங்கன்னா, அவருடைய சகோதரர்கள்லாம் வந்து சொல்றாங்க, நீர் இயேசுன்னு சொல்றீரு, மேசியான்னு சொல்றீரு, எங்க அண்ணனா இருந்தா கூட பரவாயில்ல, ஆனா உண்மை தேவனுடைய குமாரன் எல்லாம் சொல்றீரு. சொல்றது இருக்கட்டும், நீர் உண்மையாவே தேவனுடைய குமாரன்னா, நீர் உண்மையாவே மேசியானா, உண்மையாகவே ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தணும்னா சும்மா ஒரு கிராமத்துல, கலிலேயால, மீனவ சமுதாயத்துல, இங்க இருக்கிற குக்கிராமங்கள்ல இங்க இருக்கிற ஒரு 10-15 பேருக்கு நீர் இந்த அற்புதத்தை செய்யறதுக்கு பதிலா எருசலேமிலே லட்சக்கணக்கானவர்கள் கூடி வருகிற அந்த இடத்துல அங்கு வந்து நீர் அற்புதம் செஞ்சா அது எவ்வளவு நல்லா இருக்கும், எவ்வளவு பெயர் பிரஸ்தாபமா இருக்கும். வந்து பார்க்கிற எல்லாம் உண்மை அறிந்து கொள்வார்களே, அந்த அளவுக்கு நீர் பிரபலமாகி விடலாமே, பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடலாமே என்று இயேசுவினிடத்தில் அவர் சகோதரர்கள் சொல்லுகிறார்கள். இதை சொல்லும் போதுதான் இயேசு அவர்களை பார்த்து சொல்லுகிறார். 8ஆம் வசனத்தை இப்போ வாசிங்க. நீங்கள் இந்த பண்டிகைக்கு போங்கள், என் வேலை இன்னும் வராதபடியால் நான் இந்த பண்டிகைக்கு இப்பொழுது போகிறதில்லை என்று சொன்னார். முதலாவது தேவ பிள்ளைகள் எப்படி இயேசு அறிந்தது போல அறியணும்னா வேலையை அறிந்தவர்களாய் இருக்க வேண்டும். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். என்னதுங்க? காலத்தை, நேரத்தை அறிந்தவர்களாய் தேவ பிள்ளைகள் இருக்க வேண்டும். ஐயா, சம்பிரதாயத்தின்படி வருஷத்தின் 3 நாள் 3 வாட்டி போகணும். சம்பிரதாயத்தின்படி இயேசுவும் யூதர், இயேசுவும் இதுல கலந்து கொள்ள வேண்டும். சம்பிரதாயத்தின்படி எல்லாரும் சேர்ந்து கிளம்பணும். அக்கார்டிங் டு தி ஃபிக்ஸட் டைம் ஆண்டவர் பிரயாணப்பட வேண்டிய நேரம் இது. இந்த உலகத்திலே நாமும் பல நேரம் ஒரு ஓட்டத்தை ஓடிக்கிட்டே இருக்கிறோம்.
ஒரு கால ஓட்டம் ஓடிக்கிட்டே இருக்குது. திங்கக்கிழமை ஆனா காலையில 9 மணி ஆனா வேலையில இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஓட்டம். அப்படியே வெள்ளிக்கிழமை வரைக்கும் முடியாம ஓடுற ஓட்டம். இப்போ ஸ்கூலும் சனிக்கிழமை வைக்க ஆரம்பிச்சிடுறாங்க. சனிக்கிழமை இப்போ ஓடுற ஓட்டம். ஓடி முடிச்சுட்டு ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் லீவு இருக்குன்னு தலையில படுத்து கவுந்தடிச்சு படுத்து தூங்க வேண்டிய ஒரு கூட்டம். இப்படி மாறி மாறி நம்முடைய ஓட்டம் இந்த உலகத்தின் டைம் டேபிள் படி ஓடிக்கிட்டு இருக்குது. இந்த உலகம் என்ன டைம் சொல்லுதோ அதுக்கு ஏத்தாப்புல ஓடிக்கிட்டு இருக்கிறோம். ஏற்கனவே நம்முடைய மைண்ட்ல பிக்ஸ் பண்ண டைம்ல ஓடிக்கிட்டு இருக்கிறோம். நம்முடைய எதிர்பார்ப்புக்கு ஏத்தாப்புல ஓடிக்கிட்டு இருக்கிறோம். சுற்றத்தார் என்ன சொல்றாங்களோ அதுக்கு ஏத்தாப்புல ஓடிக்கிட்டு இருக்கிறோம். கலாச்சாரம் என்ன சொல்லுகிறதோ அதற்கு ஏத்தாப்புல ஓடிக்கொண்டு இருக்கிறோம். ஆனால் வசனம் எதை கற்றுக் கொடுக்கிறது என்றால், தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் கலாச்சாரத்தின் அடிப்படையில் அல்ல, சுற்றி இருக்கிறவர்கள் சொல்லுகிறபடி அல்ல, இதுதான் நியாயம் என்று சொல்லப்படுகிறபடி அல்ல, தேவன் எந்த நேரத்தை வைத்திருக்கிறாரோ, தேவன் எதை குறித்தாரோ, தேவன் எதை எதிர்பார்க்கிறாரோ, தேவனுக்கு சித்தமானபடி செய்கிற அப்படிப்பட்ட பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆமோதிப்பீங்க? நல்ல கையை உயர்த்தி ஒரு கம்பீரமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஐயா, உலக டைம்ல இல்லங்க, தேவனுடைய நேரத்தின்படி. ஹல்லேலூயா. நீங்க அந்த கதைகள் எல்லாம் வாசித்து பார்த்தீங்கன்னா, இயேசு கொஞ்சம் கழிச்சு அந்த பண்டிகைக்கு போகிறார். தெரியுமா உங்களுக்கு? அந்த வசனத்தை யாரா எடுத்தீங்கன்னா வாசிங்க பாப்போம். அவருடைய சகோதரர் போன பின்பு அவர் வெளியரங்கமாய் போகாமல் அந்தரங்கமாய் பண்டிகைக்கு போனார். நீங்க அதே 6ஆம் வசனத்துக்கு வந்தீங்கன்னா 6ஆம் வசனம் அதே தான் சொல்லும். இயேசு அவர்களை நோக்கி, என் வேலை இன்னும் வரல, உங்கள் வேலையோ எப்பொழுதும் ஆயத்தமா இருக்கிறது. இன்றைக்கு தேவ ஜனமே, உங்களை பார்த்து ஒரு கேள்வியை கேட்கிறேன். எதின் அடிப்படையில் உங்களுடைய முடிவுகள் இருக்கிறது? எதின் அடிப்படையில் உங்களுடைய ஓட்டம் இருக்கிறது? எதின் அடிப்படையில் எல்லா காரியத்தையும் செய்து கொண்டிருக்கிறீர்கள்? உங்கள் வாழ்க்கையில நீங்கள் செய்கிற எல்லா காரியமும் தேவனுடைய நேரத்தில் இருக்கிறதா அல்லது உங்க நேரத்தில் இருக்கிறதா? இதுதான் இன்னைக்குள்ள நாம் வைக்க வேண்டிய மிக முக்கியமான கேள்வி. உங்கள் திருமண காரியம் தேவனுடைய நேரத்தில் இருக்கிறதா உங்க நேரத்தில் இருக்குதா? ஐயா, 25 வயசு ஆயிருச்சு, திருமணம் பண்ணணும் அப்படிங்கிற அந்த முகப்புல ஓடிட்டு இருக்கீங்களா? அல்லது கர்த்தர் குறித்த நாள் இதுதான், தேவன் வைத்திருக்கிற வேலை இதுதான், இது கர்த்தருக்கு சித்தமானதுன்னு அவர் சொல்ற நேரத்தில் ஓடிட்டு இருக்கீங்களா? நம்ம ஒரு ஓட்டம் பழகி இருக்கோம் பாருங்க. எனக்கு ஆண்டவர் ஒரு ஆண்மகனை கொடுத்தார். ஆண்மகனை கொடுத்தவொடனே அவன் வளர்ந்து வர்றான். ஒரு 3 வயசு ஆனவொடனே என்னுடைய தகப்பனார் கூப்பிட்டு என்னை பார்த்து சொன்னாங்க, அவனை கொண்டு போய் 3.5 வயசு ஆகுது, ஸ்கூல்ல சேர்த்துடணும், சீக்கிரம் சேர்த்துடணும், அப்பதான் பிள்ளைங்க நல்லா படிக்கணும். எங்களுக்கும் அதே யோசனை இருந்தது, ஆமா சீக்கிரம் சேர்த்துருவோம். போய் 3.5 வயசுலயே பிள்ளைய கொண்டு போய் சேர்த்தா, அங்கே ஆல்ரெடி 3.5 வயசுல நிறைய ப்ரீகேஜி எல்லாம் அனுப்பி விட்டுருக்காங்க. அது எதுக்கு வந்திருக்கோம், ஏன் வந்திருக்கோம் தெரியாம பரிதாபமா அந்த பிள்ளைங்களெல்லாம் உட்காந்துட்டு இருந்துச்சு. அந்த டீச்சர் படு அப்படிங்கிறாங்க, அது படுக்குது, உருளுது, உருண்டு ஏதோ பரண்டு விளாண்டுட்டு இருக்குது. நாங்கள் போனால் அந்த பிரின்சிபால் எங்களை கூப்பிட்டோன்னே என்ன சார் என்ன வேணும்னு கேட்டார். நானும் என் மனைவியும் போயிருந்தோம். அப்போ சொன்னோம், எங்களுக்கு ஒரு பையன் இருக்கிறான், 3.5 வயசு ஆகுது, ப்ரீகேஜி சேர்க்கலான்னு வந்திருக்கோம் அப்படின்னு. அவர் எங்களை பார்த்தார். பார்த்துட்டு, உங்கள் வீட்டில் நீங்கள் 2 பேரும் வேலை பார்க்குறீங்களா அப்படின்னு கேட்டார். இல்லைங்க அப்படின்னோம். நீங்கள் என்னவா இருக்கீங்கன்னு கேட்டார். பாஸ்டராக இருக்கேன் அப்படின்னு சொன்னோம். ஓகே, உங்கள் வீட்டில் வேற யாராவது இருக்காங்களான்னு கேட்டார். ஆமாம், பாட்டி தாத்தா இருக்காங்க அப்படின்னோம். அப்புறம் ஏன் சார் வந்து சேர்த்து விட்றீங்க அப்படின்னார். எனக்கு புரியல, என்ன ஒரு பிரின்சிபால் ஸ்கூல்ல வந்து சேர்த்தா ஏன் சேர்க்குறீங்கன்னு கேட்குறாரு அப்படின்னு பார்த்தா அவர் சொன்னார், ஐயா உங்கள் வீட்டில் வைத்து உங்கள் பாட்டி தாத்தா இருந்தாங்கன்னா அவங்க கூட நேரம் செலவிடுறதை விட இந்த பிள்ளைங்களுக்கு பெரிய படிப்புன்னு ஒன்றும் பெருசாக தேவையில்லை. நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா உங்ககிட்ட காசையும் வாங்கிட்டு உங்கள் பிள்ளைங்களை நல்லா தூங்க வைப்போம். அதுதான் ப்ரீகேஜி. நீங்கள் எல்கேஜி சேர்த்தா கூட கொஞ்சம் நியாயம் இருக்குது. இப்போ தயவுசெய்து சேர்க்க வேண்டாம், வீட்டில் வச்சிருங்க. அப்போ நான் சொல்கிறேன், இல்லை சீக்கிரம் சேர்த்தா தானே பிள்ளை நல்லா படிக்கும், ஒழுக்கத்தை கற்றுக்கிடும். எல்லாரும் பாருங்கள், அந்த பிள்ளை கூட பாருங்கள் 3.5 வயசில் சேர்த்துருக்குறாங்க. எங்கள் பின்னாடி 2 பேர் வெயிட் பண்ணிருக்காங்க, அவங்களும் குட்டி குழந்தைய தூக்கிட்டே வந்துட்டாங்க. இவங்கெல்லாம் வந்திருக்காங்களே அப்படின்னு. அவங்கெல்லாம் அறியாமையில் வந்திருக்கிறாங்க. நீங்களும் அதையே செய்யணும்னு விரும்புறீங்களா? காத்துருங்க, 5 வயசு ஆன பிறகு வந்து சேருங்க, அது வரைக்கும் பொறுத்துருங்கன்னு சொன்னா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அந்த புரிதல் ஒவ்வொருவருக்குள்ளேயும் உண்டாகணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க.
இன்னைக்கு நம்முடைய தீர்மானம் எப்படி இருக்குன்னா, ஐயோ ஆயிருச்சு, டைம் ஆயிருச்சு, போ ஸ்கூல்ல சேரு, ஐயோ டைம் ஆயிருச்சு, போ படி, ஐயோ ஸ்கூல்ல இருந்து வந்த பிள்ளைய படிக்கணும் டியூஷனுக்கு அனுப்புறது, டியூஷன்ல இருந்து வந்த பிள்ளை நல்லா இருக்கா ஏது இருக்கு அதெல்லாம் விசாரிக்கல, கவுந்தடிச்சு படுத்து தூங்குன்னு படுக்க வைக்கிறது, காலையில மறுபடியும் தட்டி எழுப்பி படிங்கிறது, படிச்சுட்டு இருக்கிற பிள்ளை பல்லு விளக்குச்சுன்னா கூட தெரியல, திரும்ப மறுபடியும் ஸ்கூலுக்கு அனுப்பிவிடுறது, அனுப்பிவிட்ட பிறகு தான் ஞாபகம் வருது, ஐயோ லஞ்ச் கொடுக்க மறந்துட்டோம்னு திரும்ப லஞ்ச் கொண்டு போய் கொடுக்கிறது, திரும்ப வாங்குறது, இப்படி ஒரு ஓட்டமா ஓடி 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 அந்த பிள்ளையும் படிச்சு தேஞ்சி பத்தாப்ப கிழிச்சு எடுத்து 12ஆப்புக்குள்ள போய் எதுக்கு படிக்கணும்னே தெரியாம, எந்த குரூப் எடுக்கிறோன்னே தெரியாம, ஃப்ரெண்டு எடுத்தான்னு சொல்லி அவங்க சொன்னாங்கன்னு சொல்லி, மாமா சொன்னாங்க, மாமி சொன்னாங்க, பெரியம்மா சொன்னாங்க, எங்க தாத்தா ஆசைப்பட்டாங்க, இதுக்கெல்லாம் அது ஒரு படிப்பை படிச்சு முடிச்சு 12ஆப்ப முடிச்ச பிறகு இப்போ ஏன் படிச்சு முடிச்சோன்னே தெரியாம இருக்க, ஒருத்தர் நீ டாக்டர் ஆகணுங்கிறதுக்காக நீட்டுக்கு எழுதி போட, ஒருத்தர் இன்ஜினியர் ஆகணுங்கிறதுக்காக என்ட்ரன்ஸ்க்கு அண்ணா யூனிவர்சிட்டியில் எழுதி போட, எதுக்கும் இன்னொரு இடத்துல போட்டு வைன்னு ஒரு 10-15 இடத்துல போட்டு வச்சு எதுவும் வராம இருக்கும்போது பாஸ்டர் வந்து, பாஸ்டர் ஜோ பண்ணுங்க பாஸ்டர், கர்த்தருக்கு சித்தமானது மட்டும் நடக்கணும்னு சொல்ல, பாஸ்டர் வேற வழி இல்லாம ஆண்டவரே சித்தமானது நடக்கட்டும் சொல்ல, கரெக்டா முதல்ல வர்றத சித்தம் நினைச்சு அதை எடுத்து படிக்க வச்சு, அந்த பிள்ளை விரும்புதோ விரும்பலையோ, உனக்கு ஃபீஸ கட்டியிருக்கேன், எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா, உனக்காக கண்ணீர் சிந்தி, நாங்க ரத்தத்தை சிந்தி, வயிற்ற கட்டி வாயை கட்டி எங்களுக்கு இல்லாததெல்லாம் உனக்கு கொடுத்து படிக்க வச்சிருக்கோம் சொல்ல, அந்த பிள்ளையும் மிரண்டு போய் 3 வருஷம் 4 வருஷம் 6 வருஷம் உருண்டு பரண்டு படிச்சு முடிச்சு வந்த பிள்ளைய நல்லா இருக்கியான்னு கேட்கல, எப்படி இருக்க போறேன்னு கேட்கல, பிடிச்சு கழுத்தை பிடிச்சு ஒரு எக்ஸாமுக்குள்ள தள்ளி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி கவர்மெண்ட் வேலை, அப்படி இல்லைன்னா பிடிச்சு கழுத்தை பிடிச்சு ஒரு வேலைக்கு போன அனுப்பி விட்டு, அந்த பிள்ளைங்க வேலை பார்க்க ஆரம்பிச்ச உடனே சரி கொஞ்ச நாள் வேலை பார்க்கட்டுமே, அதையும் விடுறது இல்லை. ஐயோ பக்கத்து வீட்டு அக்கா வந்து சொல்லியிருப்பாங்க, உன் பிள்ளை கல்யாணம் பார்க்கலையா, உன் பையனை கட்டி போடலையா, அதுக்கு அழகா ஒரு பேர் வேற வச்சிருக்காங்க, கால் கட்டு போடலையா அப்படின்னு கேட்க, ஐயோ போட்டாகணுமே போட்டாகணுமே போட்டாகணுமே. அடுத்து ஒரு ஜெபம், ஆண்டவரே ஆண்டவரே நீர் கொடுத்த பிள்ளை அல்லவா, நல்ல வரனை கொண்டு வாங்க. ஆண்டவர் நினைப்பார் வர்றதுக்கு நாள் இருக்க, இல்ல ஆண்டவரே எக்ஸ்பிரஸ் பிடிச்சி அதை ஒரு ஃபிளைட் டிக்கெட்னாலும் போட்டுடலாம் ஆண்டவரே, டக்குன்னு கொண்டு வந்து இறக்குங்கன்னு சொல்ல, அந்த பிள்ளையும் இறக்கி 2 பேரையும் கல்யாணம் பண்ண வச்சு, சமயம் ஆகுதோ இல்லையோ பண்ண வச்சு அடுத்த 1 வருஷத்துல ஐயோ பேரம்பத்தி வேணுமே பேரம்பத்தி வேணுமே பேரம்பத்தி வேணுமே அவங்க மண்டையில அரைன்னு அரைச்சி அவங்களும் பேரம்பத்தியை கொடுத்து, அடுத்தது அதோட விடுறதுல அந்த பேரம்பத்தியை போட்டு ஆடம் கட்டுறது, வா வா ஸ்கூலுக்கு போ ஸ்கூலுக்கு போ ஸ்கூலுக்கு போ போ போ. இந்த ஓட்டம் என்ன ஓட்டம்னா, இது உலகத்தின் ஓட்டம். இதை தப்பு சொல்ல வரல, ஆனா தேவ பிள்ளைக்கு இதை விட பெரிய ஒரு ஞானம் வேணும். என் பிள்ளைகள் படிப்பது, என் பிள்ளைகள் திருமணம், என் பிள்ளைகளுக்கு குழந்தைகள், என் குழந்தைகளுக்கு நன்மைகள், என் வாழ்வில் எந்த ஒரு அசைவும் என் விருப்பத்தின்படி அல்ல, பக்கத்து வீட்டு அக்கா விருப்பத்தின்படி அல்ல, எதிர் வீட்டு மாமி விருப்பத்தின்படி அல்ல, மற்றவர்கள் எதிர்பார்ப்பது போல் அல்ல, கலாச்சாரம் சொல்வது போல் அல்ல. என் தேவன் எதை விரும்புகிறாரோ, என் கர்த்தர் எதை செய்ய விரும்புகிறாரோ அதன் அடிப்படையில் நான் செய்ய வேண்டும். விசுவாசிக்கிறவங்க கையை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாமா? நல்ல கரங்களை தட்டி ஹalleluya ஹalleluya ஆமென். அதுதான் என் வேலையை அறிந்திருப்பது. ஒருவேளை உங்களை இயேசு இடத்துல விட்டுருந்தா உங்களை விடுங்க, நான் என்னையே போட்டுக்கிறேன்னு, என்ன இயேசு இடத்துல விட்டுருந்தா ஃபுல் பவர் இருக்கு, நீங்க கை வச்சா சுகம், நீங்க வாயை திறந்தாலே தீர்க்க தரிசனம் தான், நீங்க எழுந்துருன்னா செத்து போனவங்க கூட எழுந்துருவான்னு வைங்களேன். அப்படி ஒரு அபிஷேகம் உங்க மேல ஓடுதுன்னு வைங்களேன், நீங்க காத்திருப்பீங்களா? நம்ம பக்கத்து அங்க ஒன்று இருக்கு, போனா ஃபேமஸ் ஆயிடலாம், வா கிளம்பு இயேசுவின் நாமத்துல. அடுத்த இங்க போனா அங்க ஒரு 1000 பேர் வருவாங்க, பெரிய ஆளாயிரம், வா போ. நம்முடைய ஓட்டம் பெயருக்காக அல்ல, நம்முடைய ஓட்டம் பெரியவர்களா நம்மளை பார்ப்பார்கள் என்பதற்காக அல்ல, நம்முடைய ஓட்டம் கௌரவத்துக்காக அல்ல, நம்முடைய ஓட்டம் அந்த உலகம் பெருசா பேசணுங்கிறதுக்காக அல்ல, நம்முடைய ஓட்டம் நியூஸ் பேப்பர்ல நம்ம பேரு தலைப்பு செய்தியா வரணுங்கிறதுக்காக அல்ல, நம்ம ஓட்டம் யாரோ ஒருத்தர் சோசியல் மீடியால நம்மளை பத்தி பெருசா பேசணுங்கிறதுக்காக அல்ல, நம்ம ஓட்டம் பரலோகம் கனம் பெறுவதற்காக, நம்முடைய ஓட்டம் இயேசுவின் நாமம் உயர்த்தப்படுவதற்காக, நம்முடைய ஓட்டம் தேவன் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறாரோ அந்த நேரத்தில் அதை செய்வதுதான் தேவ பிள்ளையின் ஓட்டம். ஆமென். இன்னைக்கு முடிவுகளை எடுக்க முடியாம திணறிட்டு இருந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், என் வேலையை அறிந்து செயல்படுங்கள், என் வேலையை அறிந்து செயல்படுங்கள். இங்கு வேலை என்று சொல்லப்படுகிற பதத்திற்கு கிரேக்க மொழியிலே கைரோஸ் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது.
அந்த கைரோஸ்ங்கிற வார்த்தை என்னன்னா வெறும் டைமை மட்டும் குறிக்காது. இப்போ டைம் என்னன்னு பார்த்தா 8:25 ஆகுது. 8:25ங்கிறது அல்ல இந்த வேலை. சாயங்கால வேலைன்னு சொல்றோமே, அதுவும் அல்ல இந்த வேலை. இந்த வேலை என்னன்னா எந்த நேரத்தில் எதை செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்று அறிந்திருப்பது தான் இந்த வேலை. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன். இந்த நேரத்தில் எதை செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்பதை அறிந்திருப்பதுதான் இந்த வேலை. அப்போ இயேசுவை போல நீங்களும் நானும் மாறணும்னு வைங்களேன், வேலையை அறிந்தவர்களா மாறணும். இன்னைக்கு உங்க பிள்ளைங்க எப்போ ஆசீர்வதிக்கப்படுவாங்க தெரியுமா? ஐயா என் பிள்ளை கோல்டு மெடலிஸ்ட், ஒரு பிரயோஜனம் இல்லை. ஐயா என் பிள்ளை எவ்வளவு சூப்பர் பிள்ளை தெரியுமா, நல்லது. ஆனா உங்க பிள்ளை வேலையை அறிஞ்ச பிள்ளையா மாறணும். நீங்க வேலையை அறிஞ்சவங்களா மாறணும். இயேசு உங்க மூலமா என்ன செய்ய விரும்புகிறாரோ அதை செய்கிறவர்களா மாறிட்டீங்கன்னா உங்கள் ஆண்டவர் எப்படி கனப்படுத்தணுமோ அப்படி கனப்படுத்துவார், எப்படி பெருக பண்ணணுமோ அப்படி பெருக பண்ணுவார், உங்களை கனப்படுத்தி கொண்டே இருப்பார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆபிரகாமை அழைக்கிறார், உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன்னு சொல்றாரு. சொல்லி 25 வருஷம் ஆயிருச்சு. 25 வருஷம் காத்து இருந்திருந்தான்னு வைங்களேன், ஒரு பிரச்சனையும் வந்திருக்காது. ஆனா விட மாட்டாங்களே. சில நேரம் கெட்டினதே உட்கார்ந்து உருட்டி எடுக்கும். ஐயா இல்ல 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 அப்படின்னு. சில நேரம் கூடவே வந்தது நம்மளை உருட்டி எடுக்கும். பாருங்க, கெட்டினதை நம்பி அகால கால வச்சு இஸ்மவேல்னு ஒரு ஆசீர்வாதம் வரும்னு பார்த்தா பெரிய சவால் வந்து சேருகிறது. காத்திருந்தால் இஸ்ரவேல் என்கிற சந்ததி மாத்திரம் கிடைச்சிருக்கும். காத்திராமல் போனதினால் இஸ்மவேல் என்கிற வம்பும் கூட வந்து சேர்ந்தது. நான் சொல்றேன், உங்களுக்கு புரியுதுங்களா? வேலை அறிஞ்சதுன்னா காத்திருப்பீர்கள். தாமதிப்பது போல் இருந்தாலும் காத்திருப்பீர்கள். ஆமா, இன்றைக்கு இந்த ரகசியத்தை சொல்றேன். இது வரைக்கும் ஆண்டவர் உங்க வாழ்க்கையில எதை செய்யணும்னு நினைச்சாரோ இன்னைக்கு வரைக்கும் ஒரு செகண்ட் கூட அது தாமதித்து போல. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சத்தம் பத்தலையா? நல்ல கம்பீரமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உற்சாகமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். 1ஆம் தேதி சம்பளம் வரணும்னா 1ஆம் தேதி சம்பளம் போட உங்க ஆபீசர் மறந்து போயிருக்கலாம். உங்களுக்கு வர வேண்டிய நன்மைகள் சரியான நேரத்தில் வராம போயிருக்கலாம். ஆனால் இதுவரைக்கும், இந்நாள் வரைக்கும், உலகம் தோன்றி இந்த நிமிடம் வரைக்கும் என் கர்த்தர் செய்ய நினைத்தது அவர் குறித்த வேளையிலே சரியாய் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு நிமிடம் கூட பிசகவில்லை. அப்படியானால் என்ன அர்த்தம் தெரியுமா? என் தேவனுடைய வேலையை அறிந்து ஒரு தேவ பிள்ளை, ஒரு தேவனுடைய மகன், ஒரு ஐயா அம்மா செயல்பட ஆரம்பிச்சாங்கன்னா அவர்கள் ஒருபோதும் சோர்ந்து போவதில்லை. எதற்காக செய்கிறோம், எப்படி செய்ய வேண்டும் என்பதை அறிந்து செய்வார்கள். அவர்கள் மூலமா ஒரு பெரிய மகிமை உண்டாகும். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. சகோதரர்கள் வந்து சொல்றாங்க, நீ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தணும்ல, இப்படி வந்து தாக்கத்தை ஏற்படுத்தலாமே. இது உலக பார்வை. உலகம் நிறைய சொல்லும், வீடை கட்டிறேன், ஆஸ்தியை கட்டிறேன், பிபிஐ போட்டு வையேன், ஒரு அக்கௌண்ட்ல போட்டு ஒரு சேவிங்க வையேன். தப்பு இல்லை, இதெல்லாம் தப்பு இல்லை. ஆனா தேவ பிள்ளைகளுக்கு உலகத்தின் பார்வை அல்ல, பரலோகத்தின் பார்வை உண்டாக வேண்டும். ஆமா, அதுதான் தேவ பிள்ளைகளுடைய ஆசீர்வாதம். இன்னைக்கு அந்த பார்வை உண்டாயிருச்சுன்னா உங்க வாழ்க்கை வித்தியாசமாவதை நீங்க பார்க்க முடியும். ஹல்லேலூயா. ஆமென். யோவான் 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துக்கு வாங்க பார்க்கலாம். யோவான் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 4ஆம் வசனம். அதற்கு இயேசு பாருங்க, இயேசு ஒரு கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார். கானாவூர் திருமண வீடு. கானாவூர் திருமணத்தில் வரும்போது திராட்சை ரசம் குறைவுபடுகிறது. குறைவுபட்டவுடன் இயேசுவின் தாயாகிய மரியாள் இயேசுட்ட வந்து சொல்லுகிறார். என்ன சொல்றாரு? அவர்களுக்கு திராட்சை ரசம் இல்லை. என் கேள்வி என்னன்னா, இயேசுட்ட ஏன் வந்து தாய் சொன்னா? ஹலோ, இயேசுவுக்கு அம்மா யாரு? யாருங்க? மரியாள். மரியாள் எதுக்கு இயேசுட்ட வந்து சொன்னா? எதுக்குங்க? அப்படியா? அதுக்கு முன்னாடி இயேசு அற்புதம் செஞ்சிருந்தாரா?
என்ன ரகசியமோ எனக்கு தெரியல. இயேசுட்ட வந்து சொல்றா. ஒருவேளை மரியாள் இயேசு குறித்து நடந்த சங்கதிகள் எல்லாம் யோசித்து வச்சிருந்ததுனாலயா இருக்கலாம், அல்லது இயேசு எதை செஞ்சாலும் ஒரு அற்புதமா விசித்திரமாவே செய்யறதையால இருக்கலாம். அவர் ஒரு தச்சு வேலை செஞ்சா கூட விசித்திர வினோதமா செய்யற ஆளா இருக்கலாம், தெரியல. ஆனா இயேசுன்னு வந்து சொல்றா. வழக்கமா நம்ம பிள்ளைங்கள்லாம் நம்ம சொன்னா உடனே என்ன பண்ணணும்னு கேட்போம், செய்யணும்னு கேட்போம். இல்லாட்டினா உன்னை பெற்றதுக்கு ஒரு அம்மிக்கல்ல பெற்றிருக்கலாம், இதையாவது ஒரு டயலாக விடுவோம். உன்னை பெற்றதுக்கு ஒரு 2 மாடை பெற்று வேலைக்கு விட்டுருந்தா கூட நான் சொல்றதை செய்யும். ஒரு நாய்க்குட்டியை வச்சிருந்தா கூட அது என் பின்னாடி லொல்லுன்னு வந்துகிட்டே இருக்கும். அப்படியெல்லாம் டயலாக் விடுவோம். இயேசுட்ட போய் சொன்னோன்னே இயேசு அழகா ஒரு பதில் சொல்றா பாருங்க, என் வேலை இன்னும் வரவில்லை. அது அர்த்தம் என்ன தெரியுமா? அற்புதம் என்னால செய்ய முடியும், நான் நினைச்சேன்னா இப்போ உடனே மாற்ற முடியும். ஆனா நான் நினைக்கிற நினைப்பின்படி அல்ல, பிதா வைத்திருக்கிற நேரத்தில் என் செயல்கள் செயல்பட வேண்டும். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். ஐயா, மனிதனுடைய எதிர்பார்ப்பின்படி அல்ல, உலகம் எதிர்பார்க்கிறபடி அல்ல, நண்பர்கள் எதிர்பார்க்கிறபடி அல்ல. இன்னைக்கு ஒருவேளை நீங்க ஒரு தீர்மானத்துக்காக யோசிக்கலாம், என்ன சுற்றி இருக்கிறவர்கள் எல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார்கள், எதிர்பார்க்கிறார்கள், இதற்காக நான் செய்ய வேண்டும் என்று நினைப்பீர்களானால் ஆண்டவர் உங்களோடு சொல்லுகிறார், மனிதரின் யோசனைப்படி அல்ல, தெய்வத்தின் திட்டத்தின்படி, அவருடைய யோசனையின்படி செய்ய உங்களை அர்ப்பணிப்பீர்களானால் தாமதம் போல இருக்கும், ஆனால் தாமதியாது, சரியாயது நிறைவேறும், சரியாய் நிறைவேறும். நல்ல கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம், நல்ல கரங்களை தட்டி ஹalleluya. ஏற்ற நேரத்தில் அதை அவர் செய்து முடிப்பார், ஏற்ற நேரத்தில் செய்து முடிப்பார். என் மேல இன்னும் வரலன்னு சொன்னா தாய் உடனே புரிஞ்சிட்டு சொன்னாங்க, அவர் உங்களுக்கு என்ன சொல்றாரோ அதை செய்யுங்க. நேரம் வந்தது, சொன்னார், வேலைக்காரர்கள் செய்தார்கள், அற்புதத்தை கண்டார்கள். ஆமென். அதுக்கு முன்னாடி செஞ்சிருந்தாலும் பிரச்சனை, அதுக்கு அப்புறம் செஞ்சாலும் பிரச்சனை, அப்போ செஞ்சா அதை போல ஒரு அற்புதம் எங்கும் இல்லை. ஹalleluya. உற்சாகம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதனாலதான் தேவ பிள்ளைகள் எப்பொழுதும் தேவனுடைய நேரத்தை அறிந்தவர்களாய் செயல்பட வேண்டும். இன்னொரு காரியத்தை கூட காட்டுறேனே, யோவான் 7ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 7ஆம் அதிகாரத்துல 30ஆம் வசனத்தை ஒருவர் வாசியுங்கள். அப்பொழுது அவரை பிடிக்க வகை தேடினார்கள், அவருடைய வேலை இன்னும் வராதபடியினால். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எங்க உங்களை அழிக்கணும்னு பலர் தேடலாங்க, உங்களை கொல்லணும்னு பலர் துடிக்கலாம், நீங்க நாசமா போவதை ஆசையா எதிர்பார்க்கிறவர்கள் அநேகர் இருக்கலாம், கண்களை பிதுக்கி கொண்டு உங்களுக்கு விரோதமா சூனியம் வச்சிருக்கலாம். ஆனாலும் இன்னும் உங்களை அசைக்க முடியலன்னா காரணம் என்ன தெரியுமா? என்னன்னு தெரியுமா? நான் இப்படி சொல்றேனே, பிறக்க ஒரு காலம் இருந்தது, அழகாய் பிறந்திருக்கிறீர்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். விசுவாசிக்கிறீங்களா? அத இப்போல்லாம் நேரம் பார்த்து நாள் பார்த்து வயிற்று கிழிச்செடுத்து குழந்தை எடுக்கிறாங்களாம். 2 வாரம் தாண்டி போனா டாக்டர்கிட்ட சொல்றாங்க, இல்ல இந்த நேரத்தில் இப்போ வந்தாதான் என் பிள்ளைக்கு இந்த ராசி உச்சத்துல இருக்கும், அப்போதான் அது ராஜா போல இருக்கும். இப்படியெல்லாம் வைத்த கிழிக்கிற ஒரு உலகத்துல சரியான நேரத்தில் இந்த உலகத்துல வரணும்னு ஆண்டவர் குறித்தார். சரியான நேரத்தில் நீங்கள் வந்து சேர்ந்தீர்கள். ஆமென். ஹalleluya. சரியான நேரத்தை உங்களுக்கு இன்னொன்னு குறிச்சு வச்சிருக்கிறார், அங்க போவதற்கு. பிறக்கிற ஒவ்வொருவரும் என்ன செய்யணும்? இறக்க ஆயத்தமா இருக்கிறேன்னு சொல்றவங்க அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க எல்லாம் லேண்ட் வாங்கி போட்டு தோன்றதுக்கு ரெடியா இருக்கிறீங்க போல தெரியுது. அப்ப பாருங்க, பிறந்த எவனும் மரித்துதான் ஆகணும். இதுக்கு ஒரே ஒரு வித்தியாசம் உண்டு, என்னன்னா அவருடைய வருகை வந்தா நம்ம போயிடலாம். அவருடைய வருகை முதல்ல வருதோ நம்ம முதல்ல மரிக்கணுமோ, எதுவா இருக்கட்டுமே, அவர் குறித்த நாள் வரைக்கும் எவரும் உங்க மேல கைய போட முடியாது. ஹalleluya. எவரும் உங்களை ஒண்ணும் பண்ண முடியாது. நான் உன்னை என்ன பண்றேன் பாருன்னு யார் சவால் விட்டாலும், வேலையை அறிந்த தேவ பிள்ளைகளுக்கு தெரியும், உன்னால என் தலை முடியை கூட லைட்டா கூட தூக்க முடியாது. காரணம், என்னுடைய தலையில் உள்ள மயிருக்கு கீழே உள்ளனா கூட யாருடைய பெர்மிஷன் வேணுமா? சத்தமா தான் சொல்லுங்களேன். இன்னைக்கு கண்டிப்பா காலையில இருந்து நீங்க நல்லா சீவி வந்தீங்கன்னா நிறைய முடி கொத்து கொத்தா வந்திருந்திருக்கும். ஆண்டவரே இப்படியே போனான், முடியே இல்லாதவனாய் ஆய்விடுவேணும்னு வருத்தம் கூட உங்களுக்கு வந்திருக்கலாம். ஆனா அந்த முடி கூட தேவனுடைய பெர்மிஷன் இல்லாம கீழே விழலன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya.
முடி கழிதே நினைச்சீங்கன்னா அது தேவ சித்தம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் உங்களை அப்படி திட்டம் பண்ணியிருக்கிறாருங்க. அப்போ ஆண்டவர் உங்களுக்கு வைத்த, ஒருவேளை யோபுக்கு வந்த மாதிரி சோதனை வரலாம், பிசாசே சில நேரம் உங்களுக்கு எதிரியா இருந்து எல்லா காரியத்தையும் செய்யலாம். ஆனா நீங்க சோர்ந்து போக மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும் என் தேவனுடைய வேலை எப்படிப்பட்டது. ஆமென். என் தேவன் எப்படிப்பட்டவர். என் தேவன் என்னை கைவிடுகிறவர் அல்ல. சொன்னதை செய்து முடிக்கும் வரைக்கும், நல்லா சத்தமா சொல்லிருக்கணுமே, சொன்னதை செய்து முடிக்கும் வரைக்கும் அவர் கைவிடவே மாட்டார். ஆமென். நான் சொல்ல போறேன், நீங்க முடிக்க போறீங்க. சொன்னதை செய்து முடிக்கும் வரைக்கும். ஐயா, அது யாக்கோபுக்கு மட்டும் அல்ல, அது இஸ்ரவேலுக்கு மட்டும் அல்ல, அது மற்றவர்களுக்கு அல்ல, அது எனக்குரியது. எனக்கு சொன்னதை அவர் செய்து முடிப்பார். ஆமென். தடைய யார் வரட்டுமே, தடைய எந்த ஆணை பிறப்பிக்கப்படட்டுமே, தடைய எவரும் எழும்பி வரட்டுமே, தடைய என்ன வந்தாலும் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. அவர் நிறைவேற்றி முடிப்பார். ஆமென். யோசேப்புக்கு தரிசனத்தை கொடுக்கிறார். தரிசனம் வராத வரைக்கும் நல்லா இருந்தான். வந்த உடனே பிரச்சனை ஆரம்பிச்சிச்சு. பொறாமைகள் எழும்பினது. எல்லாரும் எதிராக எழும்புனாங்க. குழியில தூக்கி போடுற அளவுக்கு. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கொலை செய்யறதுக்கு ஆயத்தமாயிட்டாங்க. ஆனா நான் நினைக்கிறேன், யோசேப்பு என்ன உணர்வுல இருந்தான்னு வேதம் எழுதி வைக்கல. அண்ணங்காரெல்லாம் பேசுறான், அவனை எப்படி கொல்லலாம், ஏது கொல்லலான்னு பாருங்க. ஆண்டவர் கரெக்டா ஒருத்தனை எழுப்பி, கொல்ல வேண்டாம், 1000 நாள் நம்ம ரத்தம் ஆயிடுச்சே, அவனை குழியில தூக்கி போட்டு வித்துருவோம். கொன்னா கூட பிரச்சனை இல்லை, உயிரோட வித்து அடிமையாக்கிட்டாங்க. அடிமையா கொண்டு போகப்படுறான். அவன் யோசனையை யோசித்து பாருங்க. ஜெயில போடப்படுறான். போன இடத்துலயாவது பிழைக்கலான்னு பார்த்தா குற்றம் சாட்டப்படுகிறான். குற்றம்னா குற்றம், அவ்வளவு பயங்கரமான குற்றம். அப்படி ஒரு குற்றம் வந்தா எவனாவது வாழ்க்கையில முன்னேற முடியுமா? அப்படி குற்றப்படுத்தப்பட்டு சிறைச்சாலையில இருக்கிறான். ஆனா நான் நினைக்கிறேன் யோசேப்பு திடகாத்திரமா இருந்திருப்பான் என்று. ஏன் தெரியுங்களா? யோசேப்புக்கு யாருக்கும் தெரியாத ஒரு ரகசியம் இருந்தது. என் கர்த்தர் எனக்கு தரிசனம் கொடுத்திருக்கிறா, என் கர்த்தர் எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறா, எல்லோரும் எனக்கு முன்னாடி வணங்கி நிற்கிற அந்த தரிசனம் கிடைச்சிருக்குது. என் கர்த்தர் ஒன்ன செஞ்சு சொல்லிட்டா அது அழகா திட்டம் பண்ணி நேர்த்தியாய் செய்து முடிவா. ஆமென். ஒருவேளை குழியின் அனுபவங்களா இருக்கலாம், ஒருவேளை சிறைச்சாலையின் அனுபவங்களா இருக்கலாம். தேவ பிள்ளைய, வேலை வர்ற வரைக்கும் எவரும் உங்க மேல கை போட முடியாது. ஆமென். ஆமென். பக்கத்துல கொஞ்சம் கையை போட்டு, வேலை வர்ற வரைக்கும் யாரும் கையை போட முடியாது. ஆமென். நம்பிக்கையோடு சொல்றேன். ஆமென். ஒருவேளை நோய் வந்திருக்கலாம், டாக்டர் சொல்லிருக்கலாம் 3.5 மாசம் தான், இதுக்கு மேல தாக்கு பிடிக்காது, அவ்வளவுதான், முடிஞ்சது. கவலைப்படாதீங்க. நேரம் வர்ற வரைக்கும் எதுவும் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. எப்படி அற்புதம் செய்யணும், எதை மாற்றணும், எதை வித்தியாசமாக்கணும், எதை உருவாக்க வேண்டும், எதுக்கு மாற்றம் கொடுக்க வேண்டும் என்பது ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அவர் அதை செய்து முடிவார். ஹல்லேலூயா. 1991ஆம் ஆண்டு மதுரை பட்டணத்தில் ஒரு குழந்தை பிறக்கிறது. ஒரு குழந்தை பிறந்து அழுது கொண்டே பிறக்கும் என்று எதிர்பார்த்தால் செத்து போய் அழுகுன நிலைமையில் ஒரு குழந்தை பிறக்கிறது. அந்த பெற்றோருடைய பெற்றோர், அதாவது அந்த குழந்தையினுடைய தாத்தா பாட்டி வெளியே காத்திருக்கிறார்கள். செத்த பிணமாக அழுகுன நிலைமையில அந்த குழந்தை அவங்க கையில கொடுக்கப்படுகிறது. என்னன்னு கேட்கிறாங்க. தாயினுடைய அந்த தொப்புள் கொடி, பிள்ளைக்கு இருக்கிற அந்த தொப்புள் கொடி அந்த கழுத்துல சுற்றி, அதன் மூலமா தான் சாப்பாடு உள்ள போகணும், அதன் மூலமா தான் ஆகாரம் உள்ள போகணும், அதுக்கு மூலமா தான் சுவாசம் உள்ள போகணும். அது போக முடியாமல் நல்ல மூச்சு திணறி அந்த குழந்தை கருளையே செத்து போச்சு, நீல நிறம் ஆயிருச்சு. we are so sorry அப்படின்னு சொல்லிட்டாங்க. கையிலே வைத்து என்ன செய்யணும் தெரியாம பரிதபிக்கப்பட்ட நிலைமையில தாய் வந்து கேட்டா என்ன சொல்லுவோம், என் பிள்ளை எங்கன்னு கேட்டா நான் என்ன சொல்லுவேன், மருமகன் வந்து கேட்டா என்ன சொல்லுவேன், பரிதாப நிலையில அந்த தாத்தா பாட்டி இருக்கும்போது அவங்களுக்கு தெரிந்தது ஒன்னே ஒண்ணுதான், ஆண்டவரே அப்படின்னு ஒரே ஒரு சத்தம், இயேசுவே நாங்க என்ன செய்யணும்ப்பா, ஏன் இந்த நிலைமை அப்படின்னு நோக்கும்போது ஆண்டவர் ஒரே ஒரு கேள்வி கேட்டாராம், என்னை விசுவாசிக்கிறாயா என்று கேட்டாராம். அவருக்கு அவங்க சொன்னாங்க, ஆமா ஆண்டவரே விசுவாசிக்கிறோம். விசுவாசத்துக்கு என் பேரப்பிள்ளை செத்து போனதுக்கு என்ன ஆண்டவரே சம்பந்தம், நீ என்ன விசுவாசிக்கிறியான்னு மறுபடியும் ஆண்டவர் கேட்டாராம். ஆமா ஆண்டவரே விசுவாசிக்கிறேன்.
ஆமென். அப்படியே அவங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு 4 மணி நேரம் 4 நிமிஷம் கழிச்சு எந்த குழந்தை செத்து போயிருந்ததோ அதே குழந்தை தானாய் ஜீவன் பெற்று தானாய் அழ ஆரம்பித்ததாம். ஹல்லேலூயா. அவங்க ஆச்சரியப்பட்டாங்களாம். திடீர்னு அந்த நர்ஸ் வந்து கேட்டுச்சான், இது என்ன குழந்தைன்னு கேட்க, நீ எந்த குழந்தை செத்து போச்சுன்னு சொன்னியோ, எந்த குழந்தை அழுகி போச்சுன்னு சொன்னியோ, எந்த குழந்தைய புதைக்கணும்னு சொன்னியோ அதே குழந்தைக்கு இன்னும் வேலை வராததினால் தேவன் குறித்திருந்த வேளையிலே அதை உயிரோடு எழும்ப பண்ணியிருக்கிறார் என்று சொன்னார்கள். நல்ல கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் முகாந்திரத்தை வைத்து விட்டார், அவர் திட்டத்தை வைச்சிட்டா, அவர் வேலையை குறிச்சிட்டா, எந்த மனிதன் அதுக்கு முடிவு சொல்ல முடியாது, எந்த அறிவியலும் முடிவு சொல்ல முடியாது. எழுப்ப வேண்டியதை எழுப்புவார், உயிர்ப்பிக்க வேண்டியதை உயிர்ப்பிப்பார், செயல்படுத்த வேண்டியதை செயல்படுத்துவார். அன்னைக்கு ஆண்டவர் அவர் வேலையை செய்யாம விட்டுருந்தா இன்னைக்கு நான் வந்து பிரசங்கிச்சிருக்க மாட்டேன். அன்றைக்கு எனக்கு 4 மணி நேரம் 4 நிமிஷம் கழிச்சு ஜீவனை கொடுத்தபடியினால இன்றைக்கு உங்க மத்தியில் ஜீவ சாட்சியாய் நிற்க கர்த்தர் உதவி தந்திருக்கிறார். நல்ல கையை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாமா? ஆமென், ஆமென். ஐயா, எதனால ஆண்டவரால் செய்ய முடியுங்க? வேலைக்காக காத்திருங்க. ஆமென். அதனாலதான் கலாத்தியர்ல வசனம் எப்படி சொல்லுகிறது? ஆமென். காலத்தை அறிந்தவர்களாய் நீங்களும் நானும் இருக்க வேண்டும். ரோமர் 13க்கு வாங்களேன். ரோமர் 13:11 வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, நித்திரை விட்டு எழுந்திருக்க வேலையாயிற்று என்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். காலத்தை அறிஞ்சிருக்கணும். இன்னைக்கு செய்தியை பார்த்தீங்கன்னா கடைசி காலங்கிறது ரொம்ப வெட்ட வெளிச்சமா தெரியுது இல்ல? எப்ப வேணாலும் 3ஆம் உலக போர் வெடிக்கலாம், எப்ப வேணாலும் இந்தியா மேல ஒரு பெரிய அணுகுண்டு வந்து விழலாம், எப்போ வேணாலும் எது வேணாலும் சம்பவிக்கலாம், எப்போ வேணாலும் அரசாங்கத்திலிருந்து ஒரு வார்னிங் வரலாம், எப்போ வேணாலும் வீட்டை காலி பண்ணுங்கன்னு சொல்லலாம், எப்போ வேணாலும் நம்முடைய தலைக்கு மேல வாகனங்கள் பறக்கலாம், எப்போ வேணா எது வேணா நடக்கலாம். ஆனா தேவ பிள்ளைகள் ஒன்று அறிஞ்சிருக்கணும், என் கர்த்தருடைய வேளையில் அவர் சரியாய் செய்வார். ஏன் நடக்கிறது, எப்படி நடக்கிறது, நான் என்ன செய்ய வேண்டும் என்று அறிந்தவர்களா நீங்க செயல்பட்டீங்கன்னு வைங்களேன், கவலைப்படாமல் இருப்பீர்கள். கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க, உற்சாகம் ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். எல்லாத்துக்கும் நேரம் வச்சிருந்தார், எல்லாத்திற்கும் வேலை வச்சிருந்தார். ஆமென். யோவான் 12ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. யோவான் 12:23. அவர்களை நோக்கி மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேலை வந்தது. அப்படியே 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. பிதாவின் இடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேலை வந்தது. பாருங்க, ஆண்டவர் எல்லாத்துக்கும் வேலை வந்தது, வேலை வந்தது. வேலையை சுத்தி தான் அவர் இருந்தார். என் ஆண்டவர் என்ன செய்ய விரும்புகிறார்? இன்னைக்கு ஆண்டவர் அதே தான் எதிர்பார்க்கிறார். ஆண்டவருடைய வேலையின்படி அர்ப்பணிக்க நீங்கள் ஆயத்தமா? ஆண்டவரே, யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, இன்னும் நடக்கலையான்னு கேட்டா பரவாயில்ல, எப்போ நடக்க போகுதுன்னு கேட்டா பரவாயில்ல, நீ இன்னும் செய்யலையான்னு உலகம் கேட்ட பரவாயில்ல, நீங்க சொல்ற நேரத்துல தான் நான் செய்வேன்னு சொல்றாங்க. வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, உம்முடைய வேலையை அறிந்தவனா என்ன மாற்றுங்கப்பா, உம்முடைய வேலை அறிந்தவர்களா எங்களை மாற்றுங்க ஆண்டவரே, உம்முடைய வேலை அறிந்து செயல்பட வேண்டும். ஆமென். பவுலும் சீலாவும் தீமோத்தேயும் ஆமென் கலாத்திய நாடுகள் அவங்க கடந்து போன போது அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துக்கு நீங்க வந்தீங்கன்னா அந்த வசனங்கள் ரொம்ப அழகா சொல்லுகிறது. ஒருத்தர் வாசிங்க, அப்போஸ்தலர் 16:6. தடை பண்ணப்பட்டு போக விட்டாதிருந்தார். வாசிங்க தொடர்ந்து. உண்டாயிற்று நின்று இருந்தது அறிவிக்கும்படி
கர்த்தர் எங்களை அழைத்தார் என்று நாங்கள் நிச்சயித்து கொண்டு உடனே மக்கெதோனியாவுக்கு புறப்பட்டு போக பிரயத்தனம் பண்ணினோம். போதுமானது. இந்த வசனங்கள் எல்லாம் வாசித்து பார்த்தா லீதியால் ரட்சிக்கப்படுவதற்கு அது ஒரு முக்கிய காரணமாக இருந்தது. அநேகர் இயேசுவண்டை வருவதற்கு முக்கிய காரணமாக இருந்தது. இப்படி யோசித்து பாருங்களேன், பவுலையும் சீலாவையும் ஒரு நோக்கத்தோடு அனுப்பியிருக்காங்க. உங்க சர்ச்சில் உங்க பாஸ்டர் உங்களை கூப்பிட்டு ஒரு கிராமத்துக்கு 3 கிராமத்தை வரிசையா காட்டி ஒவ்வொரு கிராமமா சுவிசேஷம் சொல்லுங்கன்னு உங்களை அனுப்புறாங்கன்னு வைங்களேன். நீங்களும் கைப்பிரதிலாம் எடுத்துட்டு ஸ்தோத்திரத்தோட ஜபத்தோட 4 பேர் கொண்ட குழுவா அழகா போறீங்க. நீங்க கிராமத்துக்கு போகும்போது ஆண்டவர் உங்களை தடை பண்ணுகிறார். நீங்க இப்ப என்ன பண்ண போறீங்க? உங்க பக்கத்துல உள்ள சிஸ்டர்ட்ட சொல்றீங்க, சிஸ்டர் ஆண்டவர் என்ன தடை பண்றது போல இருக்குன்னு. அந்த சிஸ்டர் உங்களை பார்த்து என்ன சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்க? என்னங்க, ஒரு பிராக்டிக்கலா சொல்லுங்களேன், என்ன சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்க? இயேசு நாமத்துல பாபா போலாம் போலாம், இயேசு நாமத்துல கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்போது எந்த சரி, ஒருவேளை அவங்க ஓகே இங்க தடையா இருக்கு, அடுத்த இடத்துக்கு போவோம். அங்க போய் பிரசங்கிக்கலாம் போகும்போது ஆண்டவருடைய ஆவியானவர் மறுபடியும் தடை பண்றது போலவே இருக்கு. என்ன பண்ணுவீங்க? இன்றைக்கு கிறிஸ்தவ ஓட்டத்துல நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமானது என்னன்னா, சென்சிட்டிவ் டு ஹோலி ஸ்பிரிட் நமக்குள்ள இருக்க வேண்டும். ஆவியானவருக்கு உணர்வுள்ளவர்களா நீங்களும் நானும் இருக்க வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம ஒன்னு திட்டம் பண்ணி வச்சிருப்போம், நம்ம ஒரு நிகழ்ச்சி நிரல் போட்டு வச்சிருப்போம், நம்ம ஒரு அஜெண்டா போட்டு வச்சிருப்போம், நம்ம ஒரு பிளான் பண்ணி வச்சிருப்போம். எவ்வளவு திட்டம் பண்ணினாலும், எவ்வளவு யோசனைகள் இருந்தாலும், எவ்வளவு அதற்காக பிரயாசம் பண்ணி இருந்தாலும், கர்த்தருடைய ஆவியானவருக்கு உணர்வுள்ளவர்களா இருந்தோம்னா சில நேரம் ஆண்டவர் தடை பண்ணும் போது நாமும் அதை செய்ய கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பெரிய தரிசனத்தோடு போறாங்க. அந்த வசனத்தின் ஆழத்தை பாருங்களேன். கலாத்திய நாடுகளை கடந்து போன போது ஆசியா கண்டம் முழுவதும் வசனம் பிரசங்கிக்கணுங்கிறது ஆமென் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு இருந்த பெரிய வாஞ்ச, பெரிய தாகம். எப்படியாவது இந்த பிரபலியத்தில் நான் இருக்கணும், எப்படியாவது இயேசுவின் நாமத்தை நான் பிரகிர்ந்தடிக்கணும் அப்படின்னு தாகத்தோடு போற ஆண்டவர் சொல்கிறார், நோ, வேண்டாம். இதுக்கு பிரயாசப்பட்டு வந்திருக்கான். சச்சி ஜோம் பண்ணிட்டு இருக்குது, காசை கொடுத்து அனுப்பியிருக்காங்க. ஆண்டவர் சொல்லிட்டான், நோ, நீ அங்க போக வேண்டாம். சரி ஆண்டவரே, போகல. அடுத்த இடத்துக்கு போறாங்க. மீசியா தேசம் வந்தா அங்கேயும் ஆவியானவர் போக வேண்டான்ட்டார். வழக்கமா ஒரு தடை வந்தாலே தேவசுத்தம் இல்லை போலன்னு பின்னாடி போயிருவோம். 2 தடை வந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? வழக்கமா உங்க ஜபம் இப்படி மாறிடும். ஆண்டவரே, நான் என்ன பாவம் செஞ்சனோ தெரியல, ஆண்டவரே இப்படி எனக்கு முட்டுக்கட்டையா போடுறீங்களாப்பா, என்ன பயன்படுத்த மாட்டேங்கீங்களாப்பா. ஆனா வேலையை அறிந்தவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, கர்த்தருக்கு செவி கொடுப்பார்கள். வேண்டானா வேண்டாம். இங்க போகணுமா ஆண்டவரே, இங்க போறேன். ஓ, இங்கேயும் வேண்டாமா, அப்ப இங்க போறேன். ஆண்டவருடைய வழிகாட்டுதலுக்கு செவி கொடுத்த போது அவர்கள் மூலமாய் 16ஆம் அதிகாரம் முழுவதும் வாசித்து பார்த்தீங்கன்னா, எங்கு அசைவு தேவைப்பட்டதோ அங்கு தேவன் அசைவை ஏற்படுத்தினார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, உற்சாகம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, கம்பீரம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதுதான் வேலையை அறிந்து செயல்படுகிறவர்கள். ஆமா, இன்னைக்கு ஆவியானவர்கிட்ட சொல்லுங்க, என் வாழ்க்கைய ஒரு ஓட்டம் ஓடிட்டு இருக்கேன் பாருங்க, சூரிய கடிகாரம் போல ஒரு ஓட்டத்தை ஓடிட்டு இருக்கேன் பாருங்க. இதை சொல்லும் போது தான் ஞாபகம் வருது. பெங்களூர்ல வேத கலாசாலையில படிச்சுட்டு இருந்தேன். அப்போ என்னுடைய நண்பர் ஒருவர், அவர் சென்னைக்கு வர வேண்டும். 4:30 மணிக்கு ஃபிளைட் அப்படின்னு சொன்னார். காலையில 4:30 மணிக்கு. 4:30 மணிக்குனா 3:30க்கு முன்னாடியே உள்ள இருக்கணும். எங்க கலாசாலையில இருந்து அந்த இடத்துக்கு போகணும்னா, ஏர்போர்ட்டுக்கு போனோம்னா ஒரு 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் ஆகும். அப்போ அவர் நம்ம 2:30க்கு கிளம்பிடலாம் அப்படின்னு சொன்னார். நாங்கள் நைட்டு நிறைய வேலைகள் செஞ்சுட்டு வந்து படுக்கிறதுக்கு லேட் ஆயிடுச்சு. 12 மணிக்கு தான் படுக்கிறோம். அப்பவும் நாங்கள் பேசிக்கிறோம், காலைல எழும்ப முடியுமான்னு தெரியலையே, என்னாதோ தெரியல, தேவ சித்தம் இருந்தால் எழும்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு படுத்தாச்சு. படுத்து திடீர்னு எந்திரிச்சு பார்த்தா மணி 3:30க்கு ஏர்போர்ட்ல இருக்கணும். ஆனால் நாங்கள் எந்திரிச்சது எத்தனை மணிக்கு? 3:30க்கு. நாங்கள் போகிறதுக்கே 1 மணி நேரம் ஆயிரும். நாங்கள் போகவும் ஃப்ளைட் எடுக்கவும் தான் கரெக்டாக இருக்குமோன்னு பயத்தில் பதறி அடித்து மூஞ்ச மட்டும் கழுவிட்டு ஃபுல் ஸ்பீடில் பைக்கில் போகிறேன். வேக தடையிலலாம் பறந்து போகிறோம். போகிற போக்க பார்த்தா பின்னாடி இருக்கிறவர் ஃப்ளைட்டில் டைரெக்டாகவே போய் விழுந்துருவார் போல. அந்த அளவுக்கு பறந்து 1 மணி நேரம் ஆக வேண்டிய நேரத்தில் 1/2 மணி நேரத்திலே போய் சேர்ந்தாச்சு. சேர்ந்து அவனை விட்டுட்டு, டே ஆல் த பெஸ்ட்ரா அப்படின்னு சொல்ல 4 மணிக்கு உள்ள போய் சேர்றாரு. என்ன ஆக போதோ தெரியல. சரி ஏதாவது ஒன்று பேசி பார்க்குறேன், நீ போய் படுத்து தூங்குன்னு சொல்லிட்டான். நானும் திரும்ப வந்துட்டேன். தோத்திரம் தோத்திரம்னு சொல்லிட்டு வந்தா திடீர்னு எனக்கு கால் வருது.
சரி, தெரியாம யாரா கால் பண்ணவும் திரும்ப வந்தா 3-4 வாட்டி கால் வருது. என்ன இவ்வளவு வாட்டி கால் பண்றாங்கன்னு பார்த்தா, எவனை ஃபிளைட் ஏத்துறதுக்கு அனுப்பி வச்சனோ அவனே எனக்கு கால் பண்றான். என்னடா என்ன ஆச்சு, ஃபிளைட் போயிருச்சா அப்படின்னு கேட்டா, இல்லடா போகலடா அப்படிங்கிறான். என்னடா பிரச்சனைனா, அது காலையில இல்லையாண்டா, சாயந்தரம் 4:30. என் பரிதபிக்கப்பட்ட நிலைமையை சொன்னா உங்களுக்கு சிரிப்பா இருக்குது இல்ல? 4:30 PM பார்க்காம 4:30 AM அவன் சொன்னதை நானும் நம்பி, அவன் டிக்கெட் போடும்போது என்ன நினைச்சிருக்கான, காலையிலேயே போகணும்னு அவனும் டிக்கெட்டை போட்டு, இன்னைக்கு நம்ம வாழ்க்கை கூட அப்படித்தானே இருக்கு. ஓடணும் 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 ஓடணும்னு ஏஎம்மா பிஎம்மான்னு தெரியாம, ஜனவரியா பிப்ரவரியான்னு தெரியாம, 2026 27 தெரியாம ஓடி 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 பலனை செலவழிச்சதான் முக்கியமா தவிர தேவ திட்டம் நிறைவேறவில்லை. ஆண்டவர் இந்த பகுதியில் ஒரு அசைவை ஏற்படுத்த விரும்புகிறார். இந்த பகுதியில் இருக்கிற ஒவ்வொருவரும் வேலையை அறிந்தவர்களா மாற்ற விரும்புகிறார். வேலை அறியணும். சமயமும் ஓடிக்கிட்டே இருக்குது. இன்னும் சொல்ல வேண்டிய குறிப்புகள் அநேகம் இருக்கிறது. 2வது, ஆண்டவர் எதை அறிந்திருந்தார்? முதலாவது எதை அறிஞ்சிருந்தாருங்க? வேலையை அறிஞ்சிருந்தார். 2வது எதை அறிஞ்சிருந்தார் தெரியுமா? வாசிங்க 7ஆம் அதிகாரத்தின் 15ஆம் வசனத்தை வாசிங்க. யூதர்கள் இயேசுவை பார்த்து சொல்றாங்க பாருங்க, இயேசுவை பத்தி, இவர் கல்லாதவராய் இருந்தும் வேத எழுத்துக்களை எப்படி அறிந்திருக்கிறார் என்று ஆச்சரியப்பட்டார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். உற்சாகம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு 1000 வசனம் மனப்பாடமா தெரியும் சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சரி, சங்கீதம் முழுவதும் மனப்பாடமா தெரியுங்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என்னம்மா பாதியிலே நிப்பாட்டிட்டீங்க? தெரியும்ல. சரி, சங்கீதம்னு வார்த்தையா தெரியும் சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்பா, இயேசு எப்படிப்பட்டவரா இருந்தார் தெரியுமா? அவர் ஸ்கூலுக்கு போகல, அவர் வேத கலாசாலைக்கு போகல, அவர் ரபிகள்கிட்ட போய் படிக்கல. அவர் ஒரு தச்சனுடைய மகனா இருந்தார். தச்சனுடைய மகன் என்ன செஞ்சிருப்பார் நினைக்கிறீங்க? தச்சு வேலை தான் செஞ்சிருப்பார். அப்ப அப்பாவுக்கு உதவி செஞ்சு குப்பையை தூக்கி போடுறது, சில நேரம் அப்பாவை தூக்கி போடுறது, ஏதோ ஒன்று மாற்றி மாற்றி செஞ்சிருப்பார். அப்பாவுக்கு அந்த உளியை ஷார்ட் பண்ணி கொடுக்கணும்னா ஷார்ட் பண்ணி கொடுத்துருப்பார். அப்பா மகனே தண்ணிடா அப்படின்னோன்னா தண்ணி எடுத்துட்டு வந்திருப்பார். அப்பா மகனே அம்மாவுக்கு காய்கறி நறுக்கணுமானோன்னா நறுக்கி கொடுத்துருந்துருப்பார். இதுதான் இவர் படித்த படிப்பு. இவர்கிட்ட போய் மரம் எவ்வளோ நீளம் வைக்கணும்னா கரெக்டாக சொல்லுவார். இந்த இடத்துல என்ன குக்கி வைக்கணும்னா கரெக்டாக சொல்லுவார். ஆனா அவர் பேசின போது வேத வார்த்தைகளை அறிந்தவராய் காணப்பட்டார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஐயா எனக்கு படிக்க தெரில, எனக்கு வாசிக்க தெரில, எனக்கு கண்ணு தெரில, எனக்கு மண்டையில் நிற்காது, எனக்கு நேரம் இல்லை, இப்படியெல்லாம் நீங்கள் சொல்லவே முடியாது. இயேசுவை போல மாறணும்னா வேத வசனம் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டும். நீங்கள் வேதத்தை அறிந்திருக்க வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நான் இதை ரொம்ப விவரிக்கணும்னு விரும்பினேன், ஆனால் சமயம் இல்லை, நாட்கள் வேற என்னைக்கா சம்பதிக்கணும்னா பார்க்கலாம். இதை மட்டும் சொல்லிட்டு அடுத்த குறிப்பை சொல்றேன். லெட்டர் ஆஃப் த லா அப்படின்னு ஒன்று இருக்குது, ஸ்பிரிட் ஆஃப் த லான்னு இருக்குது. லெட்டர் ஆஃப் த லா அப்படின்னா சட்டம், அப்படியே அது சொல்லப்படுறது, அப்படியே அது வசனம்னா இந்த வசனம் அப்படியே அப்படியே புரிஞ்சுக்கிறது. ஆனா ஸ்பிரிட் ஆஃப் த லா என்று இருக்கிறது. அதுனா இந்த வசனம் எதற்கு சொல்லப்பட்டது, தேவன் இதன் மூலமா என்ன சொல்ல விரும்புகிறார் என்பதை புரிந்து கொள்வது. பெரும்பாலும் கிறிஸ்தவர்கள் எப்படி இருப்போம்னா லெட்டர் ஆஃப் த லாவை புரிஞ்சு வச்சிருப்போம். நான் ஒரு வசனத்தை ஆரம்பிக்கிறேனே, துன்மார்க்கருடைய, ஒரு நிமிஷம், இந்த வசனம் தெரியாது என்று சொல்லுகிறவர்கள் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க சொல்ல மாட்டீங்க, ஞானவான்கள். அப்ப கொஞ்சம் சத்தமா எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? துன்மார்க்கருடைய, சரி, துன்மார்க்குடைய ஆலோசனை நடக்கூடாது, பாவிகளுடைய வழியில நிக்க கூடாது, பரியாசக்கார உட்கார இடத்துல உட்காரக்கூடாது,
இப்போ நீங்க ஒரு பஸ்ல ஏறுறீங்க, ஃபுல்லா பரியாசக்காரங்களா இருக்காங்க, என்ன பண்ணுவீங்க? பாவிகளுடைய வழியில என்ன பண்ணக்கூடாது? ரோடு ஃபுல்லா பாவியா இருக்கான், அப்ப என்ன பண்ணுவீங்க? ரோட்டுக்கே போக மாட்டேன், என் வீட்டுக்குள்ளேயே இருந்துக்கிடுவேன். வீட்டில் ஒரு துன்மார்க்கர் இருக்காருன்னு வைங்களேன், என்ன பண்ணுவீங்க? படுத்து தூங்கிடுவேன். ஐயா, வசனம் இதை லெட்டரா எடுத்தீங்கன்னு வைங்களேன், வார்த்தை அப்படியே எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க வாழவே முடியாது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? அக்கினியான் எழுப்புங்கன்னு டக்குன்னு மண்ணெண்ணெய் ஊத்தி டக்குன்னு கொளுத்திக்கிட்டீங்கன்னா என்ன பண்றது? அப்ப அதல்ல வார்த்தை. வார்த்தையின் உள்ளர்த்தம் என்னன்னா, தேவனுக்காய் பரிசுத்தப்படணும், துன்மார்க்கரோட ஐக்கியம் இருக்கக்கூடாது, பாவியோட ஐக்கியம் இருக்கக்கூடாது, அவங்களோட பழக்க வழக்கத்தை ஏற்படுத்தாம உலகத்துல நம்ம இருந்தாலும் உலகத்துல வெளிச்சமா இருக்கணும், உப்பை போல சாரம் உள்ளவர்களா இருக்கணும், வித்தியாசமா இருக்கணுங்கிறது தான் வசனத்தின் அர்த்தம். பரிசேயருக்கும் இயேசுவுக்கும் இருந்த வித்தியாசம் என்ன தெரியுமா? வேதபாரருக்கும் பரிசேயருக்கும் வசனம் தெரியும், இயேசுவுக்கும் வசனம் தெரியும். இந்த அதிகாரத்தை கடைசி வாங்கினேன், அது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு, அதை மட்டும் சுட்டி காட்டி நான் கடந்து போகிறேன். 47ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. அப்பொழுது பரிசேயர், நீங்களும் வச்சிக்கப்பட்டீங்களா? விசுவாசித்தது உண்டா? போதுமானது. இந்த வார்த்தையை யார் சொல்றா? அதுக்காக தான் முந்தின வசனத்தை வாசிக்க வச்சேன். யார் சொல்றாத? பரிசேயர் சொல்றாங்க. பரிசேயர் என்ன சொல்றாங்க தெரியுமா? வேதத்தை அறியாதவர்களாகிய இந்த ஜனங்கள் சபிக்கப்பட்டு. பரிசேயனுக்கு தோரா முழுவதும், ஆகமங்கள் முழுவதும் மனப்பாடமா தெரியும். வேதபாரகருக்கு அதனுடைய அர்த்தங்கள் தெரியும். அத போல ரபிகள் எழுதின நூல்கள் தெரியும். அவர்களுக்கு அந்த சம்பிரதாயங்கள் எல்லாம் தெரியும். அவங்களுக்கு அது மட்டும்தான் தெரியுமா தவிர, இயேசு ஏன் அதை கொடுத்தார், தேவன் ஏன் அதை கொடுத்தார், பஸ்காவை ஏன் ஆசரிக்க சொன்னார், கூடார பண்டிகை ஏன் ஆசீர்வதிக்க சொன்னார், எல்லா பண்டிகைகளும் இயேசுவுக்கு நிழலோட்டமா இருக்கிறது, பலிகள் எல்லாம் இயேசுவுக்கு நிழலோட்டமா இருக்கிறது, செய்யப்பட்ட எல்லாமே தேவனை அடையாளப்படுத்துகிறது என்று the spirit of the law மறந்து போய் வேதத்தை அறிந்திருந்தார்கள். வேதத்தின் உண்மையை அறிய மறந்து போனார்கள். இன்னைக்கு நமக்கு தெரியும், மனப்பாட வசனம் எல்லாம் சொல்லுவோம். பிள்ளைகளே, உங்க பெற்றோருக்கு அந்த வசனத்தை சொல்லி நம்ம பிள்ளைகளை எவ்வளவு டார்ச்சர் பண்ணிருப்போம்ல, கீழ்ப்படி கீழ்ப்படி. ஆனா அந்த வசனத்துல ரொம்ப முக்கியம் என்ன? கர்த்தருக்குள். அதை விட்டுருவோம். இன்னொன்னு கொலோசியர்ல இருக்கு, அதுக்கு சொல்லுவோம், பிள்ளைகளே உங்க பெற்றோருக்கு எல்லாவற்றிலும் கீழ்ப்படிந்திருங்கள். போடு, அதனால குட்டிக்காரன் அடி, அதனால அதை பண்ணு இதை பண்ணுன்னு சொல்லி நம்ம இஷ்டத்தின்படி வசனத்தை தெரிப்பதல்ல, தேவன் எதற்காய் சொன்னாரோ அதற்காய் பயன்படுத்த ஆரம்பிக்க வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பரிசேயர்கிட்ட இருந்த பிரச்சனை அதுதான். ஆண்டவர் ஏன் ஓய்வு நாளை உருவாக்கினார்? ஆண்டவர் ஏன் எல்லா காரியங்களையும் செய்தார்? ஏன் இதை சாப்பிடணும் இதை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னார்? ஏன் இப்படி இருக்கணும் இப்படி இருக்கக்கூடாது என்று சொன்னார்? ஏன் தசம பாகத்தை ஏற்படுத்தினார்? ஏன் பண்டிகைகளை ஏற்படுத்தினார்? எல்லாத்துக்கும் ஒரு நோக்கம் இருந்தது. நோக்கத்தை இழந்து சடங்காச்சாரமாக செய்கிற ஒரு வாழ்க்கை அல்ல. எதை செய்தாலும் ஏன் செய்கிறேன், இதில் இயேசு என்ன சொல்ல விரும்புகிறார், இதில் நான் இயேசு எப்படி கண்டடையலாம், அப்படிப்பட்ட வாஞ்ச உள்ளவர்களா வசனத்தை நம்ம படிப்போம்னா இந்த வசனம் நம்முடைய கால்களுக்கு தீபமும் நம்முடைய பாதைக்கு வெளிச்சமுமா இருக்கும். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உற்சாகம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கம்பீரமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அந்த புரிதல் வரணும் ஐயா. வசனத்தை அவர் அறிந்தவராயிருந்தார். ஆமே. அதனாலதான் நிக்கோதேமு இயேசுவை பார்த்து சொல்றான், ரபி என்று சொல்லுகிறான். ரபி என்றால் வசனத்திலே தேறினவர்கள், வசனத்தை போதிக்கிறவர்கள், நித்திய ஜீவ வசனம் உம்மிடத்துல உண்டு என்று ரபி என்று சொல்லுகிறான். இன்னைக்கு ஆண்டவர் எப்படி விரும்புறாருன்னா, நீங்க ஒவ்வொருத்தரும் ஒரு ரபியா மாறணும்னு விரும்புறார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமே. ஒவ்வொருத்தரும் அந்த வசனத்தை வாயை திறந்தாலே என்னதான் வரணும்? வசனம். வாயை திறந்தாலே சமயத்துக்கு ஏற்ற வசனம், வாயை திறந்தாலே நித்திய ஜீவனுக்கான வசனம். ஆமென். மத்தேயு 13:54 வாசித்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஆச்சரியப்பட்டு கேட்கிறாங்க, இந்த ஞானமும் பலத்த செய்கைகளும் எப்படி வந்தது? லூக்கா 4:22 வந்தீங்கன்னா அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட கிருபையுள்ள வார்த்தைகள்.
இன்னைக்கு ஆண்டவர் சொல்றான், நான் உன்கிட்ட பேசணும்னா என் வசனம் உனக்குள்ள இருக்க வேண்டும், என் வசனத்தை அறிந்தவர்களாயிருங்கள். பக்கத்துல திரும்பி கை கொடுத்து சொல்லுங்க பார்க்கலாம், வசனத்தை அறிந்திருக்க வேண்டும். வசனத்தை அறிந்திரு. இந்த வருஷத்துல உங்க சர்ச்சுக்குள்ள வாக்குத்தத்த வசனம் யாராவது சொல்ல முடியுமா? பரவாயில்ல, ஒரு சில வாய்கள் அசைக்குது. இன்னும் சிலர் அப்படியா வாக்குத்தத்த வசனம் கொடுத்தாங்களா, ஐயோ அப்படிங்கிறது போல சிலர் பாக்குறீங்க. பாஸ் உண்டுல வாக்குத்தத்த வசனம். அந்த உங்களுக்கு இந்த டிவி போடுற அம்மா கரெக்டா வேலையை பார்த்துட்டாங்க பாருங்க. சரி, போட்டதே போட்டிய போடுங்க. உங்கள் முந்தின சீரை பார்க்கணும் உங்களுக்கு. இந்த வசனத்தை மட்டும் இந்த வருஷம் ஃபுல்லா வச்சு ஓட்டிடக்கூடாது. 365 நாளைக்கு 365 வசனமாவது படிச்சிருக்கணும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். உங்க பிள்ளைகளை படிங்கன்னு சொல்றதை விட நீங்க முதல்ல படிக்க ஆரம்பிக்கணும். நீங்க அதை சொல்ல ஆரம்பிக்கணும். உங்க ஜெபத்தில் அதை சொல்ல ஆரம்பிக்கணும். அதை நீங்க கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கணும். அதன்படி செய்ய ஆரம்பிக்கணும். இலேசு கிடையாது, ரொம்ப ரொம்ப கஷ்டம். வசனத்தின்படி வாழ்றது சாத்தியமே இல்லை. ஆனால் தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அவர் உங்களை அதன்படி உருவாக்கி உடைக்க வேண்டியவைகளை உடைத்து சரி செய்ய வேண்டியவைகளை சரி செய்து அவருக்கு ஏற்றபடி உங்களை வணைவார். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமைன்னு சொல்லுங்க. ஆமே. அப்ப எது நம்ம அறிஞ்சிருக்கணும்? வசனம். 2 விஷயம் 5 நிமிஷத்துல முடிக்கணும். நான் முதல்ல வேலையை அறிஞ்சிருக்கணும், 2வது வசனத்தை, 3வது எதை அறிஞ்சிருக்கணும் தெரியுமா? 7ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்துக்கு வாங்க. இயேசு யார அறிஞ்சிருக்கிறாரு? பிதாவை அறிந்திருந்தா. 3வது தேவனை அறிந்திருக்க வேண்டும். தேவனை பற்றிய அறிவல்ல. நல்லா கவனிங்க, இதுதான் வித்தியாசம். டு நோ அபவுட் காட் அல்ல, தேவனை பற்றின அறிவு, தேவனை குறித்த அறிவு, தேவன் இப்படிப்பட்டவர் என்கிற அறிவு அது அல்ல. தேவனை அறிவது அப்படின்னா அவரோடு கூட இருப்பது. எனக்கு திருமணம் ஆகணும்னு எங்க வீட்டில் பிரயாசப்பட்ட போது ஒவ்வொரு என்ன அனுப்புவாங்க, பயோடேட்டால. அந்த பயோடேட்டாவை பார்த்து ரெஸ்யூம் எல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு பொண்ணை எங்கள் வீட்டுக்கு பிடிச்சி போச்சு, எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அதனால் அந்த பொண்ணு இந்த பொண்ணு தான் தேவசுத்தம்னு சொல்லி எங்களை கூப்பிட்டு போயாச்சு. சரி, தாய்க்கு பிடித்திருந்தால் அது நல்லமா தானே இருக்கும் அப்படின்னு நானும் போயிட்டேன். போயிட்டா அந்த ரெஸ்யூமை பார்க்கும்போது ஹைட் இவ்வளவு, எடை இவ்வளவு, நிறம் இவ்வளவு, இன்ன படிப்பு, அவங்க அப்பா பேர் என்ன, அம்மா பேர் என்ன, அவங்க என்ன செஞ்சிட்டு இருக்காங்க, இதெல்லாம் தெரியும். இதெல்லாம் என்னுடைய வருங்கால மனைவியை பற்றின அறிவு. ஆனா அங்க போன உடனே நான் 20 நிமிஷம் தனியா பேசணும்னு போய் அவங்கள்ட்ட சில கேள்வியை கேட்டேன். அதுவும் அவங்கள பத்தி அறிஞ்சுக்கிறதுக்கு தான். ஆனா திருமணம் நடந்தது 2 மாசம் கழிச்சு. அதுல இருந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷம் ஆயிருச்சு. இந்த 7 வருஷத்துல தான் அவங்கள நான் அறிஞ்சிருக்கிறேன். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? திருமணத்துக்கு முன்னாடி வரைக்கும் அவங்கள பத்தி தான் அறிஞ்சிருந்தேன். திருமணம் ஆன பிறகுதான் அவங்கள அறிஞ்சேன். எப்படிப்பட்டவங்க, என்ன ஏது, அவங்க பாசம் ஏது, அவங்க அறிவு எது, அவங்க ஞானம் ஏது, அவங்க குணம் எது, எது பிடிக்கும் எது பிடிக்காது, எதை எப்படி செய்வாங்க எதை எப்படி செய்ய மாட்டாங்க, எது உண்மை எது பொய், எல்லாத்தையும் இப்போ தான் அறிகிறேன். அது எப்படி அறிய முடியும்னா சேர்ந்து இருந்தால் தானே அறிய முடியும். பிதாவை அறியணும்னா பிதாவோடு சேர்ந்து இருக்க வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு இப்படி சொன்னார், என்னை அறிந்தவன் பிதாவை அறிந்தவன். பிதா இப்படிப்பட்டவர் நமக்கு வெளிப்படுத்தினது யாரு? இயேசுதான். இயேசுவை பார்த்தாதான் பிதாவை நம்ம பார்க்க முடியும். பிதாவை ஒருபோதும் ஒருவனும் காணவில்லை, இயேசுதான் அதை வெளிப்படுத்தின. அப்போனா பிதாவை அறியணும்னா நம்ம முதல்ல யார் அறியணும்? யார் அறியணுங்க? இயேசு அறியணும். இயேசு அறியணும்னா நம்ம என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணணும், பைபிள் வாசிக்கணும், அவரோட நடக்கணும். அவரோட நடக்கணும்னா எது அறிஞ்சிருக்கணும் தெரியுமா? வசனத்தை அறிஞ்சிருக்கணும். வசனத்தை அறிஞ்சா என்ன நடக்கும் தெரியுமா? அவருடைய சித்தம் நமக்கு தெரியும். அவர் சித்தம் தெரிஞ்சிருச்சுன்னா அவர் வேலையில நடக்க முடியும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, இந்த ரிப்பப்ளிக் டே, குடியரசு தினம், சுதந்திர தினம்லாம் வந்துச்சுன்னா இந்த மார்ச் பாஸ்ட் பண்ணுவாங்க, பார்த்துருக்கீங்களா?
தோ தீன் சார் லெஃப்ட் ரைட் அப்படின்னு அழகா மார்ச் பாஸ் பண்ணுவாங்க. அது இந்தியா கொஞ்சம் ஃபேமஸ். நீங்க சைட்ல இருந்து அந்த வீடியோ கேமரா வச்சு பாத்தீங்கன்னா அழகா எல்லாரும் ஒண்ணு போல காலை போட்டு போவாங்க. பார்த்திருக்கீங்களா? அழகா இருக்கும். கையும் ஒண்ணு போல கட 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 கட. நமக்கு கை இங்க போறதுக்கே கறி வலிக்குது. நமக்கு அல்லலியா சொன்னா இங்க தாண்டி போக மாட்டேன். ஆனா அங்குது அதான் அசால்ட்டா போகுது. அதுவும் பாத்தீங்கன்னா இந்த இந்தியா எல்லை பகுதியில் ராணுவ வீரர்கள் பாகிஸ்தானும் இந்தியாவும் இருக்கிற அந்த எல்லை பகுதியில் காலை தூக்கி அடிக்கிறான் பாருங்க. தலைக்கு மேல காலை போய் டப்புன்னு வருது. நமக்கு காலை ஒரு படி எடுத்து வைக்கணும்னா கூட ஐயா பதட்டமா இருக்கேன்னு இருக்கு. அவன் அப்படி எடுத்து வைக்கிறான். அப்ப பாருங்க, இது நடக்கும் போது இல்ல, இது சும்மா இப்படி நட வந்துடாது. அவங்க அதுக்கு முன்னாடி உட்காந்து பிரயாசப்படணும். காலையிலேயே எஞ்சி கடப்படான்னு ஓடி ஏக்னு ஓடி அங்கே உட்காந்து ரவுண்ட் அடிச்சு அந்த ஆஃபீஸர் சொல்றதெல்லாம் கேட்டு நல்லா மார்ச் பாஸ் பண்ணி பழகினாதான் அது வரும். அப்போ நான் இப்படி சொல்றேனே, இயேசுவோடு பழக வேண்டும். சொல்லுங்க பார்க்கலாம். ஆமே, நான் சொல்றேன் உங்களுக்கு புரியுதா? இங்க முன்னாடி இருக்கிற தம்பிமார் தங்கச்சிமாருக்கு சொல்றேன், இயேசுவோடு பழகணும். கர்த்தர் நல்லவர் என்பதை எப்படி பார்க்கணுங்க? ஒரு சட்னி காரமா இருக்கா எப்படி இருக்குன்னு எப்படி டேஸ்ட் பார்ப்பீங்க? ருசிச்சு பார்க்க மாட்டீங்க, நக்கி பார்ப்போம். நம்ம வித்தியாசம் அதுதான். நல்லா கவனிங்க. தொட்டு அல்லது ஒரு அது உப்பு பிடிச்சிருக்கா அப்படின்னு பார்க்கணும். அந்த கிரேவியை லைட்டா எடுத்து அதை ஊதி நக்கி பார்ப்போம் இல்லையா? அந்த வார்த்தை கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தா பரவாயில்ல, அதை சொன்னாதான் புரியும். ஆண்டவர் அப்படி பார்க்க கூடாது. ஆண்டவர் எப்படி பார்க்கணுமா? ஃபுல்லா எடுத்து ருசிச்சு சவைச்சு, இந்த மாடு அசை போடும் பாருங்க, அப்படி அசை போட்டு அதை உணர்ந்து அதை சாப்பிட என் தேவன் எவ்வளவு நல்லவர். ஹல்லேலூயா. அவர் எவ்வளவு வல்லவர். ஆமே, எவ்வளவு அழகா வாழ வச்சிருக்கிறார்ல. குறையில்லாமல் வாழ வச்சிருக்கிறார். ஆமென். தாங்கி வாழ வச்சிருக்கிறார். ஏற்ற வேளையில் ஆகாரம் கொடுத்து வாழ வச்சிருக்கிறார். ஏற்ற வேளையில காரியத்தை செஞ்சிருக்கிறார். ஆண்டவர் உணர்த்துகிறபடினால் சொல்லுகிறேன், உன் வாழ்விலே நான் செய்ய நினைத்த காரியங்கள் தாமதியாமல் நடக்கும் என்று மறுபடியும் ஆண்டவர் உங்களுக்கு உணர்த்துகிறார். அவர் சொன்னதை அப்படியே செஞ்சு முடிப்பார். நீங்க மறந்து போயிருக்கலாம், மறக்காம அவர் செஞ்சு முடிப்பார். நீங்க மறந்து போயிருக்கலாம், ஆண்டவர் அதை ஞாபகப்படுத்தி செய்ய வைப்பார். நீங்க படுத்து தூங்கிட்டு இருக்கலாம், அடிச்சு எழுப்பி சொல்லுவார், நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், உனக்கான வேலை வந்தது, நீ எழும்பி ஓடு என்று உங்களை ஓட வைக்கிற ஒரு சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். அவரை அறிகிற அறிவு நமக்குள் வரட்டும். அந்த அறிவு வரணும் ஐயா. ஆனாதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், கிறிஸ்துவை அறிகிற அறிவுக்காக லாபமான அனைத்தையும் நஷ்டம். அத இப்ப புரியுற மாதிரி சொல்லட்டுமா? கிறிஸ்துவை அறிகிற அறிவுக்காக என் வேலையை கூட தூக்கி போட்டு வரேன் ஐயா. கிறிஸ்துவ அறிகிற அறிவுக்காக என் டியூஷனை கூட தூக்கி போட்டு வரேன். கிறிஸ்துவ அறிகிற அறிவுக்காக நான் விளையாடணும்ன்ற இந்த கிரிக்கெட்டை கொஞ்சம் தள்ளி போட்டுட்டு வரேன். கிறிஸ்துவ அறிகிற அறிவுக்காக சாயந்தரம் என் ஃப்ரெண்ட்ஸோட கெட் டுகெதர் வச்சிருந்தேன், அதை கொஞ்சம் தள்ளி போட்டுட்டு வரேன். கிறிஸ்துவ அறிகிற அறிவுக்காக ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ணணும்னு நினைச்சேன், அதை கொஞ்சம் தள்ளி போட்டுட்டு வரேன். கிறிஸ்துவ அறிகிற அறிவுக்காக இன்னைக்கு தான் நூடுல்ஸ் புதுசா பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சமைக்கலாம் வாங்கன்னு பண்ணலான்னு பார்த்தேன், ஆனா அதை கொஞ்சம் தள்ளி போட்டுட்டு வரேன். கிறிஸ்துவ அறிகிற அறிவுக்காக இன்னைக்கு ஒரு கேம் இருக்குது, இன்னைக்கு ஒரு விளையாட்டு இருக்குது, இன்னைக்கு ஒரு சீரியல் இருக்குது, இன்னைக்கு கண்டதெல்லாம் பண்ணணும்னு நினைச்சிருந்தேன், இவையெல்லாம் மூட்டை முடிச்சு போட்டு தூக்கி போட்டுட்டு எல்லாவற்றும் அவருக்கென்று நஷ்டம் என்று தள்ளி லாபமான அவரை நான் பற்றிக் கொள்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுவே மேன்மையானது. நீங்க கிறிஸ்துவுக்காக உன்னை இழக்கணும்னு ஆயத்தமா இழங்க. ஆமா ஐயா, இதை விட்டுட்டா இனிமே கிடைக்காது ஐயா. அவர் வேலை வரும்போது இதை விட சிறப்பானது கிடைக்கும். ஆமா, இன்னைக்கு அவசரப்பட்டு இருக்கிற ஒருத்தருக்காக சொல்றேன். ரொம்ப அவசரப்பட்டு ஐயோ செய்யணும் 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 ஓடிக்கிட்டு இருக்கீங்க, செயின் அந்து போயிடும். வெயிட் பண்ணுங்க. வேலை வரும்போது அழகாய் செய்து முடிப்பா, அற்புதமா செய்து முடிப்பா, ஏற்றதை செய்து முடிப்பா. அவருக்கு தெரியாத ஒன்றும் இல்லைங்க. உங்க வாழ்க்கையில நாளைக்கு என்ன நடக்கும்னு உங்களுக்கு தெரியாது, அவருக்கு தெரியும். நாளை கழிச்சு என்ன நடக்கும்னு உங்களுக்கு தெரியாது, அவருக்கு தெரியும். ஏன் 2026 இப்படிதான் இருக்க போதுன்னு யாருக்காவது தெரியுமா ஐயா?
தெரியாது ஐயா, ஆனா அவருக்கு தெரியும் ஐயா. எப்படி நடத்தணும்னு அவருக்கு தெரியும் ஐயா. ஏற்கனவே எல்லாத்துக்கும் அவர் காரியங்களை செஞ்சு முடிச்சிட்டார் ஐயா. நேர்த்தியா நடத்துவார் ஐயா. அவர் வேலையை அறியுங்கள், அவர் வார்த்தையை அறியுங்கள், அவரை அறியுங்கள். இப்படி அறிந்தவர்களாய் இருந்தால் கர்த்தர் உங்களை தம்மை போல மாற்றி எழுப்புதலின் நாட்களில் உங்களை எழும்ப பண்ணி உங்களை வல்லமையா எடுத்து பயன்படுத்த போகிறார். ஆமென். எல்லாரும் கண்களை மூடலாமா? நாம் ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. எல்லாரும் கண்களை மூடி ஆமென், 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 ஆமென். அதனால தான் ஆண்டவருடைய வார்த்தை எப்படி சொல்கிறது? ஓசியா 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல, பலியை அல்ல இரக்கத்தையே, ஆமென், தகன பலியை அல்ல தேவனை அறிகிற அறிவை விரும்புகிறேன். எல்லாரும் கண்களை மூடுங்க. எல்லாரும் கண்களை மூடி முடிந்த நேர் முழங்கால் படிக்கிட்டுருங்க. கர்த்தருடைய சமூகத்தில் 5 நிமிஷம் முடிக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. எல்லாரும் நேர்முழங்கால் படிக்கிட்டு, உம்மை போல அறிந்தவர்களா எங்களை மாற்றுங்க. எல்லாரும் சொல்லலாமா? உம்மை போல அறிந்தவர்களா எங்களை மாற்றுங்க. உம்மை போல அறிந்தவர்களா எங்களை மாற்றுங்க. நாங்க இன்னும் நேரத்தை அறியணும்ப்பா, வேலையை அறியணும், காலத்தை அறியணும். எங்களை கொண்டு என்ன செய்ய விரும்புகிறீரோ அதை நாங்க அறியணும். ஒரு ஸ்கூல் பிள்ளைக்கு ஸ்கூல்ல இருக்கும்போது எந்த பீரியட்ல என்ன பண்ணணும்னு தெரியுது. ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இமைப்பொழுதும் என்ன பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கணும். ஆமா ஆண்டவரே, எங்களை அப்படி பயன்படுத்துங்கப்பா. அந்த குணாதிசயத்தை எங்களுக்கு தாங்க. அந்த வேலையை அறிஞ்சுக்கிற நிதானத்தை எங்களுக்கு தாங்க. இந்த இருதயம் இருக்கு பாருங்க, இது கல்லா இருக்குது ஆண்டவரே, கண்மூடித்தனமா ஓடிக்கிட்டு இருக்குதப்பா. இந்த உலக ஓட்டத்துல மயக்கத்துல ஓடிக்கிட்டு இருக்கு ஆண்டவரே. ஆண்டவரே, நான் கிறிஸ்துவின் வேலை அறிந்து செயல்படுகிறவனா மாற வேண்டும். தேவனுடைய ஆவியானவருக்கு நான் உணர்வுள்ளவனா மாற்றணும். ஆமென். கூடுமான இருதயத்துக்கு நேரா கையை வச்சு சொல்லுங்க, என் இருதயம் உணர்வுள்ள இருதயமா மாறட்டாப்பா. நீர் வேண்டான்னா அது எனக்கு வேண்டாம். நீர் இதை செய்யணும்னா நான் அதை செய்வேன். நீ இதுக்கு போனா நாங்க போவேன். நீ இதை செய்ய என்றால் நான் அதை செய்து முடிப்பேன். நீ இதை நிறைவேற்று என்றால் அதை நிறைவேற்றுவேன். நீர் எதை சொல்லுகிறீரோ அதை அப்படியே செய்கிற ஒரு உணர்வுள்ள இருதயத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. ஒரு உணர்வுள்ள இருதயத்தை எனக்கு தாங்கப்பா. ஒரு உணர்வுள்ள இருதயத்தை தாங்க ஆண்டவரே. இந்த சபையில இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் அப்படி ஆண்டவர் எழுப்ப விரும்புகிறார். எல்லா தங்கச்சிமார், எல்லா தம்பிமார் இருதயத்துக்கு நேரம் கையை வச்சு சொல்லுங்க, அந்த நேரத்தை அறிகிற, அந்த டைம் அறிகிற அந்த கிருபை எங்களுக்கு தாங்கப்பா. காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும் ஆண்டவரே. காலத்தை பிரயோஜனப்படுத்த வேண்டும் அப்பா. இரண்டாவதாக தேவ வார்த்தையை அறிய வேண்டும். வசனம் என்ன சொல்லுகிறது, எதற்கு சொல்லுகிறது, இயேசுவை எப்படி அடையாளம் காட்டுகிறது, வசனத்தில் உள்ள வாக்கியங்களின் அர்த்தங்கள் என்ன, அது உவமையாய் சொல்லுவது என்ன, அதன் வியாக்கியானம் என்ன, அதன் அடைமொழி என்ன, அதனுடைய ஆளுகரி என்ன, அதனுடைய சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் என்ன, இவைகளெல்லாம் அறிகிற ஒரு நிதானத்தை எங்களுக்கு தருவீராக. இயேசு இப்படி சொன்னார், உங்களுடைய மனக்கண்கள் திறக்கப்படட்டும் என்று. வேத வாக்கியங்கள் நிறைவேறும்படி சீஷருடைய மனக்கண்களை இயேசு திறந்தது போல இன்றைக்கு நம்முடைய மனக்கண்களையும் அவர் திறப்பாராக. அவர் திறப்பாராக. மூன்றாவதாக அவரை அறிய வேண்டும். அவரை அறியணும். இந்த ஒரு நிமிஷம் உங்களுக்கு தரேன். நீங்க ஆண்டவர்கிட்ட சொல்ல போறீங்க, எப்படி அவர் அறியணும்னு விரும்புறீங்களோ, எப்படி அவரை ருசி பார்க்கணும்னு விரும்புறீங்களோ, எப்படி அவரை அனுபவிக்கணும்னு விரும்புறீங்களோ. ஓரி மக்கபலகதனா, ஒரு தகப்பனை போல, ஒரு தாயை போல, ஒரு நண்பனை போல, பறந்து காக்கிற பட்சியை போல, பரிசுத்தரே உம்மை அறியணும்ப்பா, உம்மை அறியணும்ப்பா, मैं हरियन राजा